மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக தலைவர் கலைஞருக்கு பிரம்மாண்டமான பாராட்டு விழா என்றதும் திருவாரூர் மாவட்டமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் மற்றும் நன்றி அறிவிப்பு கூட்டமாக திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த எழுச்சிமிகு விழா திமுக தொண்டர்களுக்கு புது உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்தது. அதிகாலை ரயிலில் தலைவர் வருவதையொட்டி ஏராளமான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திருவாரூர் ரயில் நிலையத்தில் திரண்டிருந்தனர். செண்டை மேளம் முழங்க தொண்டர்களின் உற்சாக வாழ்த்தொலியும் உடன் இணைய காலை பொழுது களை கட்டியது. திருவாரூர் தஞ்சை சாலையில் உள்ள மாபெரும் திடலில் கலைஞர் அரங்கம் என்ற பெயரில் அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது. நடப்பது விழாவா அல்லது மாநாடா என்ற அளவிற்கு பிரம்மாண்டமான மேடை பல்லாயிரக்கணக்கானோர் அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் நிகழ்ச்சியாக காலை 11 மணியளவில் கவியரங்கம் நடைபெற்றது. அரசியலில் நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த முத்தமிழறிஞர் தலைவரை பற்றி கவிதை பாட வேண்டும் என்றால் கேட்கவும் வேண்டுமா? 93 அகவை தொல்காப்பியர் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கவியரங்கிற்கு கழக இலக்கிய அணியின் செயலாளர் கவிச்சுடர் கவிதை பித்தன் தலைமை ஏற்றிருந்தார். கலைஞரை புகழ்ந்து புனையப்பட்ட கவிதைகளை கேட்டு மகிழ கழக தொண்டர்கள் மட்டுமல்லாது ஏராளமான பொதுமக்களும் கூடியிருந்தனர். தினவெடுக்க இளைஞர்களுக்கு உணர்வளித்து நெருக்கடியின் நெருப்படியை வெற்றி கண்டு நேற்று வந்த இந்நிலையும் தாக்கிக் கொண்டு சிரிக்கும் ஒரே இனத்தலைவர் கலைஞருக்கு என் சிறந்தாழ்ந்த முதல் வணக்கம் செலுத்துகின்றேன். சன்னதி தெருவில்தான் தலைவர் கலைஞர் இல்லம் உள்ளதென்று திருவாரூர் முகவரி தெரிவிக்கும். சன்னதி தெருவில்தான் தலைவர் இல்லம் உள்ளதென்று திருவாரூர் முகவரி தெரிவிக்கும். எங்களுக்கெல்லாம் தலைவர் இல்லம்தான் சன்னதி என்று அது அறிவிக்கும். சன்னதி தெருவில்தான் தலைவர் இல்லம் உள்ளதென்று திருவாரூர் முகவரி தெரிவிக்கும். எங்களுக்கெல்லாம் தலைவர் இல்லம்தான் சன்னதி என்று அது அறிவிக்கும். அந்த இல்லத்தில் அமர்ந்தபடி எங்கள் கவிதைகளை உள்ளத்தில் ஏந்துகிற அந்த ஒப்பற்ற தலைவனுக்கு ஓசை கவிதைகளை உலகெங்கும் உலா நடத்தும் என் ஆசை கவிதைகளை இன்று அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஆருயிர் தலைவா, எனக்குள் ததும்பும் ஆசைகள் உரைப்பேன் கேளாய். ஆருயிர் தலைவா, எனக்குள் ததும்பும் ஆசைகள் உரைப்பேன் கேளாய். ஓர் 1000 ஆசைகள் பொங்கிடுதே நெஞ்சின் ஆழத்திலே வெகு நாளாய். ஓரிரண்டு இங்கே எடுத்து வைக்கின்றேன் உள்ளம் வெள்ளைத்தாளாய். அதன் ஒவ்வொரு வரியும் உன் உருவே எழில் ஓவியத்தை விட மேலாய். வீர மரவர்தம் கைகளில் வெற்றி வேலாய் மாறிட ஆசை. வீர மரவர்தம் கைகளில் வெற்றி வேலாய் மாறிட ஆசை. உன் விரல்களில் ஒன்றாய் திகழும் எழுது கோலாய் மாறிட ஆசை. வீர மரவர்தம் கைகளில் வெற்றி வேலாய் மாறிட ஆசை. உன் விரல்களில் ஒன்றாய் திகழும் எழுது கோலாய் மாறிட ஆசை. சூரிய பூவில் தேனை எடுக்கும் வண்டாய் மாறிட ஆசை. சூரிய பூவில் தேனை எடுக்கும் வண்டாய் மாறிட ஆசை. உன் தோளில் கிடந்து மகிழும் மஞ்சள் துண்டாய் மாறிட ஆசை. சூரிய பூவில் தேனை எடுக்கும் வண்டாய் மாறிட ஆசை. உன் தோளில் கிடந்து மகிழும் மஞ்சள் துண்டாய் மாறிட ஆசை. தாமரை இதழ் பூங்கிண்ணம் எடுத்து உன் முன்னம் அமர்ந்திட ஆசை. தாமரை இதழ் பூங்கிண்ணம் எடுத்து உன் முன்னம் அமர்ந்திட ஆசை. ஒளிர் தங்க நிலாவில் வண்ணங்குளைத்தே உன்னை வரைந்திட ஆசை.
வள்ளுவன் வந்து உன் குரலோவியத்தை வாழ்த்தி பேசிட ஆசை. வள்ளுவன் வந்து உன் குரல் ஓவியத்தை வாழ்த்தி பேசிட ஆசை. உன் வசனம் பேசிட மீண்டும் சிவாஜி வந்து தோன்றிட ஆசை. உன் வசனம் பேசிட மீண்டும் சிவாஜி வந்து தோன்றிட ஆசை. தாழ் வைத்து எழுதும் போது உன் மடியில் தலையணை ஆகிட ஆசை. நீ தாழ் வைத்து எழுதும் போது உன் மடியில் தலையணை ஆகிட ஆசை. நீ தலை வைத்துறங்கும் போது உன் விழியில் இமைகள் ஆகிட ஆசை. தமிழே உனக்கு தமிழால் நித்தம் அமுதம் வார்த்திட ஆசை. தமிழே உனக்கு தமிழால் நித்தம் அமுதம் வார்த்திட ஆசை. உன் தலையில் மீண்டும் சுருள்முடி தவழும் அழகை பார்த்திட ஆசை. நீ நோய் நொடியில்லா உடல்நலத்தோடு இன்னும் 100 ஆண்டு வாழ்ந்திட ஆசை. நீ நோய் நொடியில்லா உடல்நலத்தோடு இன்னும் 100 ஆண்டு வாழ்ந்திட ஆசை. உன் 100ஆண்டு விழாவிலும் பாட்டரங்கேறி நான் வாழ்த்தி மகிழ்ந்திட ஆசை. இனத்தலைவா உன் புகழை பாடி பறந்து போகவும் ஆசை. இனத்தலைவா உன் புகழை பாடி பறந்து போகவும் ஆசை. நீ இரங்கல் கவிதை எழுதுவாயெனில் நான் இறந்து போகவும் ஆசை. அந்த அற்புத தலைவனின் அடியொற்றி தொடங்குகிறேன். முதலில் கவிதை முழங்க வருபவர் கவிஞர் ஜீவா. தமிழர்கள் இங்கே கனவுகள் வாங்க கண்களை விற்கிறார், கால்நடை வாங்க பாதையை விற்கிறார், வார்த்தைகள் வாங்க நாக்கை விற்கிறார், இரவல்களுக்காக இதயத்தை விற்கிறார், வெகுமானம் வாங்க தன்மானத்தை விற்கிறார். பலவாறு தமிழன் வரலாறை விற்கிறான். அப்படி தொலைத்த சரித்திரத்தை மீட்க வந்த தலைவன்தான் சரித்திரத்தின் மாட்சி. திருவாரூர் மண் அதிசயமான சரித்திர மண். திருவாரூர் மண் அதிசயமான சரித்திர மண். கடலில் மூழ்கிதான் முத்தெடுப்பார்கள். இங்கே முத்துவேலர் என்ற முத்து ஒரு கடலை பெற்றெடுத்தது. எல்லோரும் கடலில் மூழ்கிதான் முத்தெடுப்பார்கள். இங்கே முத்துவேலர் என்ற முத்து ஒரு கடலை பெற்றெடுத்தது. அஞ்சுகம் என்றால் கிளிப்பிள்ளை. அஞ்சுகம் என்றால் கிளிப்பிள்ளை. அவர் பெற்ற கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அல்ல, சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளை. திருவாரூர் சரித்திரமன் தேர் வடம் பிடிக்க திரளும் மண்ணல்ல, தேருக்கு வடம் பிடிக்க திரளும் மண்ணல்ல, இந்தி போருக்கு கொடிபிடித்த புரட்சி மண். திருவாரூர் சரித்திரமன் வாக்குகள் அதிகம் வாங்கி தந்த வெற்றி மண். வாக்குகள் அதிகம் வாங்கி தந்த வரலாற்று மண். மற்ற தொகுதியிலெல்லாம் மக்கள் உறுப்பினரை தேர்ந்தெடுத்தார்கள். மற்ற தொகுதியிலெல்லாம் மக்கள் உறுப்பினரை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த தொகுதியில்தான் மக்கள் தங்கள் உயிரை தேர்ந்தெடுத்தார்கள். கலைஞர் இதுதான் சரித்திரத்தின் மாட்சி. 10 வயதில் காலில் சக்கரம் கட்டி சுற்றிய காலமும் சரி, இன்று சக்கரக்காலில் உட்கார்ந்து சரித்திர படைக்கிற காலமும் சரி, அவர்தான் சரித்திரம். ஞாபக சக்தியின் நாயகனே கலைஞரே, ஞாபக சக்தி நாயகனே, உனக்கு ஞாபகம் இல்லாதது எது தெரியுமா? ஞாபக சக்தியின் நாயகனே, உனக்கு ஞாபகம் இல்லாதது எது தெரியுமா? நீ எப்போது தூங்கினாய் என்பதுதான். நீ எப்போது தூங்கினாய் என்பதுதான். பேச்சின் இலக்கணமே, உனக்கு பேசத் தெரியாது எது தெரியுமா? அறம் பேசத் தெரிந்த உனக்கு புறம் பேசத் தெரியாது என்பதுதான். பாகம் பாகமாக எழுத தெரிந்த படைப்பாளியே, நீ எழுத மறந்தது எது தெரியுமா? உனக்கு நேர்ந்த துரோகங்களையும் துயரங்களையும் என்பதுதான். இருவர்ண கொடி ஏற்றி மூவர்ண கொடி போற்றி வாழும் போராளியே, உனக்கு பிடிக்காத வர்ணம் எது தெரியுமா? 4 வர்ணம்தான். உனக்கு பிடிக்காத வர்ணம் 4 வர்ணம்தான். தர்மங்களை மதிக்கும் சரித்திரமே, நீ மதிக்காத தர்மம் எது தெரியுமா? மனு தர்மம்தான். நீ எண்ணெய் ஊற்றி எரியும் சாதாரண தீபம் அல்ல, தன்னை ஊற்றி வெளிச்சம் காட்டும் சரித்திர தீபம். அறிஞர் நீட்சே பகலில் விளக்கேற்றி மனிதனை தேடினான். நீயோ தன்னையே விளக்காக்கி தமிழனை தேடுகிறாய். நீ தன்னையே விளக்காக்கி தமிழனை தேடுகிறாய். 93 வயதென்று சொல்வது சும்மா ஒரு விளம்பரம். 93 வயதென்று சொல்வது சும்மா ஒரு விளம்பரம். நீ தொன்றாட்டி சுழர்கின்ற புயலே, நீ இளமையின் சரித்திரம். 300 தாண்டினால் முதல் வயதாகலாம், 300 தாண்டினால் முதல் வயதாகலாம் என்பதே இவர் வரம். இன்னும் 3000 யுகம் பாராட்டும் பொன்முகம், இதுதான் சரித்திரம். அதிகாலை புலர்ந்திடும், பின் மாலை மலர்ந்திடும், இது பூமி நிலவரம்.
ஆதவன் கண்ணிலே பகலேது இரவேது, அதுதானே சரித்திரம். இரவாலை வானத்தில் நட்சத்திரம் எல்லாம் உச்சத்தில் ஒளிவிடும். இது எல்லாமே சூரியனின் இரவல்தான் என்பது எல்லோருக்கும் சரித்திரம். ஏமாந்த தமிழனை காப்பாற்ற யாருள்ளார்? எங்கள் ஆண் அன்னையே. ஏமான்ற தமிழனை காப்பாற்ற யாருள்ளார்? எங்களின் ஆண் அன்னையே. இதோ எங்களின் உயிரையும் தருகிறோம் சேர்த்தினி. வாழ்கவே வாழ்கவே. நன்றி, வணக்கம். அடுத்து வரும் கவிஞர் சகோதரி உமா மகேஸ்வரி. 18 படிகளிலும் நுரைத்து ததும்பும் ஆடியின் புது வெள்ளமென 18 வயது இளைஞனின் வேகம், 93 வயதின் முதிர்ந்த ஞானம், இரண்டும் சேர்ந்து செய்த ஈரக்கலவைதான் எங்கள் கலைஞர். இரண்டும் சேர்ந்து செய்த ஈரக்கலவைதான் எங்கள் கலைஞர். தமிழுக்கும் கலைஞருக்கும் வயதாவதே இல்லை. தமிழுக்கும் கலைஞருக்கும் வயதாவதே இல்லை. அதியனிடமிருந்து ஆயுள் கூட்டும் நெல்லிக்கனியை அவ்வை பெற்றாள். கனித்தமிழ் சொல்லுதிர்க்கும் புலமை மிக்காள். காக்கை பாடினி பொன் முடிக்கு இவள் அக்கா என்று அவ்வையை பற்றி கலைஞர் கவிதை எழுதியவுடன் அந்த நெல்லிக்கனியை அவ்வை கலைஞர் கையில் கொடுத்து விட்டாள். அந்த நெல்லிக்கனியை அவ்வை கலைஞர் கையில் கொடுத்து விட்டாள். நிலத்தலைமையற்ற தமிழன், மொழி தலைமையற்ற தமிழன், பண்பாட்டின் தலைமையற்ற தமிழன், படை தலைமையற்ற தமிழன், பாரெல்லாம் ஆண்ட தமிழன் என்றென்றும் இருக்க வேண்டும். இன மொழியின் மீட்சியாக என்றுரைக்கும் கவியரங்கம், என்றுரைக்கும் கவியரங்கம். கவிஞரின் மொழி, கவிஞரின் ஆளுமை, கவிஞரின் கருத்துக்கள் அத்தனையும் மொழியை மீட்டெடுக்கின்ற அற்புதத்தை செய்கிறது. களிறுகள் மோதுவதும், குதிரைகள் குளம்பொழியும், மறவர்கள் ஆர்ப்பரிப்பும், வெற்றி கொடிபறிக்கும் துடிதுடிப்பும், வீரர்கள் வெல்வதும், வீணர்கள் சாவதும், வீரத்தாய் முழங்குவதும், தள்ளாத கிழவி வந்து தன் மகனை ஏந்துவதும், அப்பப்பா புறப்பாடல்களின் அத்தனை சுவையையும் அமுதத் தமிழில் தந்தவர் நம் கலைஞர்தானே. அமுதத் தமிழில் தந்தவர் நம் கலைஞர்தானே. மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு, பால் குடிக்கும் பருவம் தன்னிலே வேல் படிக்கும் வித்தையை கற்றுத்தந்தேன் என்ற 4 வரிகளுக்குள் புறப்பாட்டின் சுவையெல்லாம் ஏற்றி வைத்தார் கலைஞர். புறப்பாட்டின் சுவையெல்லாம் ஏற்றி வைத்தார் கலைஞர். குளித்தலையில் துவங்கியது கலைஞரின் சட்டமன்ற பயணம். குனிந்திருந்த தமிழின் தலை அன்றிலிருந்துதான் நிமிரத் தொடங்கியது. சட்டமன்றத்தின் முதல் பேச்சு கலகலப்பானதா? இல்லை, அது கலப்பையை ஏந்திய உழவனுக்கானது. நங்கவரம் விவசாயிகளின் வேதனையின் விளைநிலத்தை கண்ணீர் கலப்பையால் உழுது காட்டினார் கலைஞர். சட்டமன்றத்தில் வயலும் வாழ்வும் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய முதல் அலைவரிசை நம் கலைஞர்தான். அடுத்து வரும் கவிஞர் பேராசிரியர் சொர்க்கோ. பேராசிரியர் சொர்க்கோ. நண்பர்களே, கலைஞர் பிறக்கும் முன்பு தேசத்துக்குள் திருவாரூர் இருந்தது. தலைவர் கலைஞர் பிறந்த பிறகுதான் திருவாரூருக்குள் தேசமே இருந்தது. 13 வயதிலே மூர்க்கமுடன் போர்க்களம் சென்ற தலைவனே, 13 முறை சட்டமன்ற தேர்தலிலே வென்ற உலக தலைவனே, 93 வயதிலே தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசம் பெற்ற ஒரே தூய தலைவரே, 20 வயதிலே இருந்த அழகை நீங்கள் 60லும் பெற்றீர்கள். 20 வயதில் இருந்த அழகை 60லும் பெற்றீர்கள். 60 வயதில் இருந்த அழகை 120லும் பெறுவீர்கள். ஐயா, நீங்கள் 20ல் பெற்ற அழகை 60லும் பெற்றீர்கள். 60 வயதில் இருந்த அழகை 120லும் பெறுவீர்கள். தேசியத்தின் கண்ணியம் தலைவா, நீங்கள் தேசியத்தின் கண்ணியம் இந்த திருவாரூர் பெற்ற புண்ணியம். தேசியத்தின் கண்ணியம் திருவாரூர் பெற்ற புண்ணியம். உங்களை எப்படி பார்த்தாலும் அழகு. கவிச்சுடர் சொன்னதைப் போல எக்கச்சக்க சாதனைகள் ஏராளம் செய்த தலைவரே, உச்சக்கட்ட சாதனைகள் உலகம் போற்ற செய்த தலைவரே,
கர்ச்சித்த தலைவரே, அனைத்து ஜாதி வர்க்கத்தையும் அர்ச்சகராக்கிய அகிலத்தின் ஒரே தலைவரே, அனைத்து ஜாதி வர்க்கத்தையும் அர்ச்சகராக்கிய அகிலத்தின் ஒரே தலைவரே, உட்கார்ந்து கொண்டே இந்த உலகை ஜெயிக்கும் தலைவரே, உடன் பிறப்புகள் உயிராய் இருக்கும் தலைவரே, இறுதியாய் ஒன்று, தடுமாறும் ஏழையர்க்கு தங்கத்தை தந்தீர். ஐயா, தடுமாறும் ஏழையர்க்கு தங்கத்தை தந்தீர். தாய்மொழியை காக்க தலையாம் அங்கத்தை தந்தீர். தடுமாறும் ஏழையர்க்கு பெண்களுக்கு தங்கத்தை தந்தீர். தாலியிலே தாய்மொழியை காப்பதற்கு அங்கத்தை தந்தீர். தமிழகத்தை காப்பதற்கு தளபதி என்ற ஒரு சிங்கத்தை தந்தீர். நண்பர்களே, 1000 ஆண்டுக்கு ஒரு முறை பாரதி பாவேந்தன் தோன்றுவார். 5000 ஆண்டுக்கு ஒரு முறை அறிஞர் அண்ணா தோன்றுவார். 10,000 ஆண்டுக்கு ஒரு முறை பகுத்தறிவு தந்தை தோன்றுவார். கோடி ஆண்டு ஆனாலும் இந்த திருக்குவளை பூ போல் ஒன்று பூக்காது. வண்ணத்திரையில் வளமான இசையில் 500 பாடல்களுக்கு அதிகம் எழுதியவர் சந்த கவிஞர், நம் சொந்த கவிஞர். சந்தமே பொழியும் நண்பனே இளைய கம்பனே வருகவே, வந்தவன் பழைய கம்பனே இணையம் சிந்தையே உருகவே, இன்று நம் தலைவர் நெஞ்சமே மகிழ எங்குளோர் பருகவே, என்றுமே இளமை கொண்டதாம் தமிழை மொண்டு தேன் தருகவே. முத்துவேலர் எழுதிய முத்தமிழே, எங்கள் முத்துவேலர் எழுதிய முத்தமிழே நீ பிறந்தாய். சனாதன ஏட்டின் அவமான பக்கங்கள் கிழித்து வீதியில் வீசப்பட்டன. செந்தமிழ் காற்று வீசும் திருக்குவளை மண்ணில் நீ பாதம் பதித்தாய். சாத்திர கோட்டைகளின் மதிர்ச்சுவர்கள் தகர்ந்து தரைமட்டமாயின. சரித்திரங்களை புரட்டி போடுகின்ற தருமயுத்த விரல்களால் நீ எழுதுகோல் பிடித்தாய். சம்பிரதாயங்களின் இடுப்பெலும்பு முறிக்கப்பட்டு மூலையில் முடக்கப்பட்டன. இங்கே நிலவிய சம்பிரதாயங்களின் இடுப்பெலும்பு முறிக்கப்பட்டு மூலையில் முடக்கப்பட்டன. அரும்பு மீசை முளைக்காத வயதில் கருத்தில் நெருப்பேற்றி நின்றாய். ஆரிய மாயையின் முட்புதர்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாயின. அந்த ஆரிய மாயையின் முட்புதர்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாயின. அடிமைத்தனத்திற்கு எதிராக நீ ஆவேசித்த பிறகுதான் வெள்ளித்திரையில் படர்ந்து கிடந்த பஞ்சாங்க ஒட்டடைகள் அகற்றப்பட்டன. உன் வருகைக்கு பின் தான் வாளாட்டிய வேதங்களும் வாளை சுருட்டி கொண்டன. உன் வருகைக்கு பின் தான் வாளாட்டிய வேதங்களும் வாளை சுருட்டி கொண்டன. எழுதுகோளில் மையூற்றியும் பொய்யூற்றியும் எழுதியவனுக்கு மத்தியில் செந்தமிழ் இனம் வெல்வதற்காக நெருப்பூற்றி எழுதியவன் நீ மட்டும்தான். செந்தமிழ் இனம் வெல்வதற்காக நெருப்பூற்றி எழுதியவன் நீ மட்டும்தான். சேற்று மனிதர்களையும் திக்கற்ற மனிதர்களையும் சிம்மாசனத்தில் அமர்த்துவதற்கு செந்நீர் வடித்தவன் நீ மட்டும்தான். உன் பட்டறை கனல்தான் பாகுபாடு என்கிற குப்பை மேடுகளை கூண்டோடு எரித்தது. மனிதனில் சாதி, நிறம், பிறப்பு, வளர்ப்பு, வர்க்கம், தர்க்கம், சாதி, நிறம், பிறப்பு, வளர்ப்பு, வர்க்கம், தர்க்கம், உயர்வு, தாழ்வு என்னும் கேடுகளை எல்லாம் பெரியார் அண்ணாவுக்கு அடுத்து உன் அடங்கா சீற்றம் தான் ஆவேசமாய் எதிர்த்தன. உன் வருகைக்கு முன் ஆலயங்களின் கருவறைக்குள் கல் இருந்தது. நீ வருகை தந்தாய், அது கல்வியானது. மூடத்தனத்தின் சாவிகளால் பூட்டப்பட்டு கிடந்த சாதிய கதவுகளை உன் இலக்கிய கால்கள் தான் எட்டி உதைத்து திறந்தன. கொள்கைக்காக சுகம் இழந்தாய்.
என்ன செய்ய? கொள்கைக்காக சுகம் இழந்தாய், குடிமக்களுக்காக சுயம் இழந்தாய், நாட்டுக்காக நலம் இழந்தாய், எல்லாம் இழந்து இழந்து இறுதியில் குடியிருக்கும் இல்லத்தை கூட இந்தமிழ் மக்களுக்காக எழுதி வைத்து விட்டு இதமாக சிரிக்கிறாயே நேசத்தந்தையே, நீ என்றோ சமத்துவத்தின் சாட்சி, நீ என்றோ சமத்துவத்தின் சாட்சி. தனக்காக தங்க அடுப்பில் உலை வைத்தவனுக்கு மத்தியில் தமிழுக்காக தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தவன் நீதான். சிறை மதில்களும் கொட்டடிகளும் உனக்கு தாய்மடியான பின்புதான் சமத்துவ புறங்கள் தோன்றின. சிறை மதில்களும் கொட்டடிகளும் உனக்கு தாய்மடியான பின்புதான் சமத்துவ புறங்கள் தோன்றின. இங்கே சமத்துவம் தழைப்பதற்காக நீ பட்டப்பாடுகள் சரித்திரத்தின் பக்கங்களில் நீண்டு பறந்து கிடக்கின்றன. ஒன்று மட்டும் உறுதி தந்தையே, ஒன்று மட்டும் உறுதி, இதை நீ நினைவில் நிறுத்து. ஒன்று மட்டும் உறுதி, மக்கள் தீர்ப்புகள் மாறலாம். இந்த மனமில்லாத மக்கள் தீர்ப்புகள் மாறலாம். நீதிதேவன் மயக்கத்தில் நிலைதடுமாறி போகலாம். அந்த நீதிதேவன் மயக்கத்தில் நிலைதடுமாறி போகலாம். ஆனால் ஒருபோதும் உன் நெஞ்சுக்கு நீதி பொய்யாய் போவதில்லை. ஒருபோதும் உன் நெஞ்சுக்கு நீதி பொய்யாய் போவதில்லை. இரண்டாம் பெரியாராய், 93 வயது தொல்காப்பியராய், இந்த தமிழ் சமூகத்தை கடைதேற்றுவதற்கு நீ பல்லாண்டு வாழ வேண்டி பணிந்து வணங்குகிறேன். இளையகம்பன் பாமாலை சூட்டுகிறேன். வணக்கம். அடுத்து வருபவர் முந்தி எரிமலைகள் முழங்கிவிட்டு போன பின்னால் பிந்தி இறுதியில் ஓர் பீரங்கி வருகிறது. பாவலர் விஜய், பா விஜய். பா விஜய் பக்கத்தில் இருக்கும் கவிஞரிடம் காதோடு காது வைத்து ஒரு கருத்தை சொன்னார். இப்போது நன்றாகத்தான் இருந்தேன் தலைவர் வருவதற்கு முன்வரையில், அவர் வந்ததும் கை நடுங்கத் தொடங்கிவிட்டது என்றார். நன்றாகத்தான் இருந்தேன் தலைவர் வருவதற்கு முன், வந்ததும் கை நடுங்கிவிட்டது என்றார். அவருக்கு சொல்லுகிறேன், நம்மை போன்றவர்கள் நடுங்கக்கூடாது என்றுதான், ஆதிக்க சக்திகளை கண்டு ஒடுங்கக்கூடாது என்றுதான், மூடத்தனத்துக்குள்ளே முடங்கக்கூடாது என்றுதான் இந்த முத்தமிழ் சூரியனே முகிழ்த்து வந்தது. இவர் முன்னால் இருக்கையில் நம் முதுகு நிமிராவிட்டால் பிறகு எங்கே நிமிரும்? எண்ணி பாருங்கள். பா விஜய். ஏடுலகாம் தமிழின் விளிம்பை தொட்டவனே, எழுதி எழுதியே விரலில் தழும்பை பெற்றவனே, காட்டும் திசையெல்லாம் மீட்டும் தமிழ் பரப்பி ஊட்டும் உயிர் கலந்த கரிகாலச் சோழா, எங்கள் கவிஞர்களின் தோழா. இத்திரம் எவர்க்குமில்லை சித்திரத் தமிழ் வரையும் அதிசய ஓவியனே, எங்கள் அவசிய காவலனே, கவிஞர்களின் இரகசிய சிநேகிதனே. அசராமல் வெல்லும் எங்கள் அக்னி பரீட்சையே, அமுத திரட்சியே, அறிவு முதிர்ச்சியே, கடல் நிறைத்த கலைஞனே, 94 வயது உடல் மறைத்த இளைஞனே. எங்களுக்கெல்லாம் மூச்சில் தமிழ் இருக்கிறது, ஏந்தலே உனக்கு தமிழ்தான் மூச்சாயிருக்கிறது. நீ அக்னி நதியையே அள்ளி குடித்தாலும் கூலாக இருக்கின்ற குல்ஃபி. நீ அக்னி நதியையே அள்ளி குடித்தாலும் கூலாக இருக்கின்ற குல்ஃபி, அந்த ஐயன் வள்ளுவன் தன்னைத்தானே எடுத்துக்கொண்ட செல்ஃபி. நீ அக்னி நதியை அள்ளி குடித்தாலும் கூலாயிருக்கும் குல்ஃபி, அந்த ஐயன் வள்ளுவன் தன்னைத்தானே எடுத்துக்கொண்ட செல்ஃபி. நாங்களெல்லாம் கலைஞருக்கு ஜால்ரா. அட பாடுறா, சொல்வது யார்ரா? முதுகுத்தண்டையே வீட்டில் கடட்டி வைத்துவிட்டு முச்சந்திக்கு முச்சந்தி நின்று முட்டி வளைய யோகா செய்து கார் சக்கரத்தை தொட்டு தொழும் கலாச்சாரத்துக்கு என்ன பேர்ரா? கலைஞர் தனி மனிதன் அல்ல, தமிழ் இனத்தின் அடையாளம், எஞ்சிய தன்மானத்தின் குறியீடு, 8 கோடி தமிழனின் ஒற்றை கடைசி நம்பிக்கை, பகுத்தறிவு பாஸ்பரஸை பற்ற வைத்த பராசக்தி, நெருப்பின் தகிப்பை நெருக்கி தொகுத்து எதிர்ப்பின் மதிப்பை உடைத்து பகுத்து உருவான கலகம் அவர் திருவாரூர் திலகம். ஐயா, சந்தர்ப்பத்தால் 6வது முறையாக யாராகினும் முதல்வராகலாம். சந்தர்ப்பத்தால் 6வது முறையாக யாராகினும் முதல்வராகலாம்.
சரித்திரத்தால் 6ஆம் முறை முதல்வராகப் போவது நீதான். காராம்பசுவில் கறக்கப்படாததெல்லாம் கறந்தவால் வரிசையில் சேராது. காராகிரகத்துக்கு போய் வந்த கணக்கெல்லாம் 6ஆம் முறையாய் ஆகாது. காராம்பசுவில் கறக்கப்படாததெல்லாம் கறந்தவால் வரிசையில் சேராது. காராகிரகத்துக்கு போய் வந்த கணக்கெல்லாம் 6ஆம் முறையாய் ஆகாது. வியர்வை வாசமே ஜெயிப்பவனுக்கு ஜவ்வாது. இது வருந்தி பாரம் சுமக்காதவனுக்கு ஒவ்வாது. நீ வலியறிந்தவன், வலிகளால் வளர்ந்தவன். உனக்குதான் மக்கள் வலி தெரியும். உன்னால் மட்டும்தான் உரியது செய்ய முடியும். நீ வந்தால் மட்டும்தான் தமிழன் வானம் விடியும். சட்டசபையில் உனக்கு சரியாசனம் ஒதுக்கப்படவில்லையா? உனக்கு மக்கள் நெஞ்சில் உள்ளதையா சிம்மாசனம். இதை உணர்ந்து கொள்ளுமா அந்த அம்மாசனம். அந்த சட்டசபைக்கே நீதான் சொல்லித் தந்தாய் அவையடக்கம். நீ அங்கு இல்லாவிட்டாலும் உனக்குள் தான் ஐயா அந்த அவை அடக்கம். பதவி என்னையா பதவி? நீ கீழே வீசிய மோதிரத்தை தான் ஐயா இன்று பலர் கிரீடங்களாய் அணிந்திருக்கிறார்கள். திருஷ்டி சுத்தி போடுங்கள், இது திருவாரூர் பிள்ளை மீண்டும் முதல்வராய் பார்க்க போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது காஞ்சிபுரம், அதனால்தான் பூகம்பம் கூட உனக்கு பூஞ்சாமரம். உனக்கு எதிராக கூட்டணி போட்டு காணாமல் போன பாண்டவர்களை தொல்பொருள் துறை வந்து தேடிக்கொண்டிருக்கிறது ஐயா. நீ ஒரு அரசியல் சிற்பி. நீ செதுக்க முடியாதென்று ஒதுக்கிய கற்கள் எல்லாம் உதிர்க்கட்சி தலைவராகிவிட்டது. நீ பார்த்து பார்த்து செதுக்கிய பளிங்கு சிற்பம் தான் ஐயா இப்போது எதிர்க்கட்சி தலைவராகி இருக்கிறது. கலைஞர் ஒன்றும் தொட்டால் ஆடும் தூளி அல்ல. கலைஞர் ஒன்றும் தொட்டால் ஆடும் தூளி அல்ல. அவர் 100 பாகுபலி, 150 கபாலி. சிறுதாவூருக்கும் திருவாரூருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். சிறுதாவூருக்கும் திருவாரூருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அங்கே வரும் தேர் தேர்தல் என்றால் ஓடி வரும். இங்கே வந்திருக்கும் தேர் மக்களுக்கு தேவை என்றால் ஓடி வரும். எப்படி பாடினாலும் கலைஞரே ஜெயிக்கிறார். எந்த சந்தத்திற்குள்ளும் கலைஞர் நிற்கிறார். அடுக்கு தொடரா, எவரும் தொட முடியா அருணகிரிநாதன் சந்தமா. முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருவர என போத முக்கட்பர மற்குச்சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவருள் 33 வர்க்குத்தமரரும் அடிப்பேன. அருணகிரிநாதன் சந்தம் கேளுங்கள். இதை கலைஞருக்கு அமைக்கிறேன் பாருங்கள். 8 தொகை மெட்டுப்பறவிட கொட்டும் வரை தட்டும் முழவென 90கள் தொட்டும் நடமிடும் தலைவா நீ. கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் வாழையும் மிஞ்சும் தமிழ் கொஞ்சம் மஞ்சுகும் குவளைதனில் குஞ்சிக் குழவிய கலைவாணி. எப்படி பாடினாலும் உனக்குத்தான் பொருந்தும். உன்னை பாட மறுத்தால் தமிழே வருந்தும். நாட்டுக்கே தெரியும் நீங்கள் நாத்திகவாதி. ஆனாலும் சொல்லுகிறேன், நீங்களும் தெய்வத்தை வணங்குவதுண்டு. அன்றாடம் நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் பெயர் அன்னை அஞ்சுகம். உங்களுக்கும் பக்தி உண்டு. அந்த பக்திக்கு பெயர் தமிழ் பற்று. நீங்களும் தினமும் மந்திரம் ஜெபிக்கிறீர்கள். அந்த மந்திரம்தான் என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே. கை கால் முளைத்த கலிங்கத்து பரணியே, காடனை மிரட்ட வந்த கரிகாலன் பவனியே. வைகரை வானம் வெளிர் வெளிரென வெள்ளி பந்தடிக்க, அந்த சுந்தர மேகத்தில் சுளீர் சுளீரென சூரியன் சென்றடிக்க, ஆகாய சூரியனுக்கே அலாரம் வைத்து எழுப்பிவிடும் அறிவாலய சூரியன் நீ. திருக்குவளையில் மட்டும் ஒரு தாய்க்கு தமிழையே தாங்கும் கருக்குவளை வாய்த்தது. எல்லோரும் பேசினார்கள், அதில் தமிழ் கேட்டது. நீ பேசினாய் தலைவா, அதைத்தான் தமிழே கேட்டது. உன் வார்த்தை கேட்ட தமிழ்த்தாய் மனம் கழித்தாள். உன் வசனம் கேட்ட பொழுதுதான் அவள் மஞ்சள் குளித்தாள். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும். ஆனால் கலைஞரின் எழுத்து படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும். முத்தமிழ் மாத்திரமல்ல, நன்கறிந்து பார்த்தால் 4 தமிழ் உண்டு. அதுதான் கலைஞர் தமிழ். கலைஞருக்கென்று ஒரு தனித்துவ தமிழ் உண்டு. அரவாணி என்றழைத்து அகக்காயம் செய்ததுதான் அனைவரது தமிழ். அவரை திருநங்கை என்றெழுத்து திருத்தம் கூட்டியதுதான் கலைஞர் தமிழ். ஊனமுற்றவர் என்றழைத்து உறுத்தச் செய்ததுதான் ஊரார் தமிழ். அவரை மாற்றுத்திறனாளர் என்று மாற்றி அழைத்ததுதான் கலைஞர் தமிழ். சித்திரை ஒன்றே தமிழ் புத்தாண்டு என்றது விசித்திரத்தார் தமிழ். தை ஒன்றே தமிழ் புத்தாண்டென தீர்ப்பெழுதியதுதான் கலைஞர் தமிழ்.
உங்கள் எழுத்து எங்கள் முதுகெலும்பு, உங்கள் பேச்சு எங்கள் நுரையீரல், உங்கள் பேனா எங்கள் மூச்சுக்குழாய், உங்கள் கொள்கை எங்கள் இதயம். நீங்கள் இல்லாமல் இந்த இனத்தின் மண், வேர், நீர், காற்று, தீ, ஒலி, வெளி, ஊன், உயிர், புல், பூண்டு, பூ ஒன்றும் இயங்காது. பெரியார் அண்ணாவின் நீட்சியே, ஐவிரலை நீங்கள் அசைத்தால் இந்த இனம் விழிக்கும், அரியாசனத்தில் நீங்கள் ஏறினால்தான் இந்த இனம் பிழைக்கும். நன்றி, வணக்கம். 93 அகவை தொல்காப்பியர் என்று பண்ணெடுத்து கவி பொழிந்த பாவலர்களே, கண்ணுற்று பாருங்கள், கண் உற்று பாருங்கள் கவிஞர்களே, புலவர்களே. 93 அகவை தொல்காப்பியராயவர், 93 அகவை தொல்காப்பியராயவர் அழைப்பிதழை கலைவாணன் அச்சுக்கு தரும்போது, அழைப்பிதழை கலைவாணன் அச்சுக்கு தரும்போது எழுத்தை சரி பார்த்தார், எண்களை பார்த்தாரா? 39 போய் 93 என்று தப்பாக அச்சிட்டு தந்து விட்டார். வேறென்ன, முந்தா நாள் பிறந்தது போல் முகப்பொலிவு, முந்தா நாள் பிறந்தது போல் முகப்பொலிவு, மகரந்தம் சிந்தாமல் சிந்தும் பூஞ்சிரிப்பழகு, இளந்தென்றல் வந்தாடும் பேச்சழகு, வசனச்சொல் வீச்சழகு, எதிரிகளை பந்தாடும் இவர் உழைப்பை பார்த்த பின்னும் இவர் வயது 93 என சொல்வீரா நண்பர்களே? முன்னும் இவருக்கு நிகர் பின்னும் பிறக்கவில்லை என்னும் பொலிவோடு, முன்னும் இவருக்கு நிகர் பின்னும் பிறக்கவில்லை என்னும் பொலிவோடு, மண்ணும் புகழோடு மின்னும் கலைஞர் இவர், இன்னும் இளைஞர் இவர். முன்னும் இவருக்கு நிகர் பின்னும் பிறக்கவில்லை என்னும் பொலிவோடு, மண்ணும் புகழோடு மின்னும் கலைஞர் இவர், இன்னும் இளைஞர் இவர். முளைவிடும் போதே களம்பலம் கண்டு முனை முறியாத அஸ்திரம் நீ, முளைவிடும் போதே களம்பல கண்டு முனை முறியாத அஸ்திரம் நீ, முத்தமிழ் தூரிகை கொண்டு வரைந்த முத்துவேலரின் சித்திரம் நீ, எளியோர்க்கென்றே இதயக் கதவு திறந்து கிடக்கும் சத்திரம் நீ, எளியோர்க்கென்றே இதயக் கதவு திறந்து கிடக்கும் சத்திரம் நீ, என் தமிழர்க்கு பெரியார் அண்ணா எழுதி கொடுத்த பத்திரம் நீ, என் தமிழர்க்கு பெரியார் அண்ணா எழுதி கொடுத்த பத்திரம் நீ, மாற்றார் கூட போற்றி வணங்கும் மாண்பிற் சிறந்த ஆளுமை நீ, மக்களுக்குள்ளே பேதம் ஒழித்து மானுடம் பேணும் தோழமை நீ, காற்று மழையிலே பயணம் நடத்தும் கழகக் கப்பலின் மாலுமி நீ, காற்று மழையிலே பயணம் நடத்தும் கழகக் கப்பலின் மாலுமி நீ, கண்முன் எத்தனை விண்மீன் வரினும் கரையில்லாத பௌர்ணமி நீ, ஆதி தமிழ் வரலாற்றினை வையம் அறிய பயிலும் நூலகம் நீ, 1000 கோயில் உண்டுங்கெனினும் அண்ணன் வாழும் ஆலயம் நீ, 1000 கோயில் உண்டுங்கெனினும் அண்ணன் வாழும் ஆலயம் நீ, காதலாகி கசிந்துருகும் நம் கட்சி தொண்டனின் மந்திரம் நீ, காலையும் நீ எழில் மாலையும் நீ, மலர் கவிதைகள் பூக்கும் சோலையும் நீ. தலைவா, நீ பல்லாண்டு வாழ வேண்டும், தலைவர் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும், தமிழகத்தை தமிழன்தான் ஆள வேண்டும். உலகில் நம் தலைவர் பிறந்த நாளை ஒவ்வொரு தமிழனும் கொண்டாட வேண்டும். மாறிய நம் செந்தமிழன் திருந்த வேண்டும், மறைந்துவிட்ட புகழ் யாவும் திரும்ப வேண்டும், ஊறிய செந்தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும், உதய சூரியன் மீண்டும் உதிக்க வேண்டும், ஊறிய செந்தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும், உதய சூரியன் மீண்டும் உதிக்க வேண்டும். கூறிய நம் இனத்தலைவர் வழி நடப்போம், கூறிய நம் இனத்தலைவர் வழி நடப்போம், கொள்கைக்கே உயிர் கொடுப்போம், கிடைத்திருக்கும் ஆறறிவை சிந்திப்போம், வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம். தலைவர் கலைஞரின் விஞ்சிய புகழுக்கு காரணம் கலைப்பணியா அரசியல் பணியா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் மாலையில் நடைபெற்றது. திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் துணைத் தலைவர் திண்டுக்கல் லியோனி நடுவராக இருந்த மன்றத்தில் நகைச்சுவைக்கும் பஞ்சம் இல்லை, பொருட்சுவைக்கும் பஞ்சமில்லை. ஒரு விஷயத்தை வச்சு இந்த 5 வருஷம் இந்த நாட்டை ஏமாற்றிய இந்த அதிமுகவுடைய ஆட்சி 2016 தொடங்கி ஏதாவது புதுசாக அறிவிப்பாங்கன்னு பார்த்தா திரும்ப திரும்ப இந்த அம்மா பஜனை, அம்மா புராணம், அம்மா திட்டம், அம்மா திட்டன்னு. தாய்மார்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறத பூரா நாளைக்கு அம்மா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி கொடுத்து பாருங்கள். உங்கள் பையனுக்கு இட்லி எடுத்து வைக்கிறீங்க,
அம்மா இட்லி வைம்மா. அம்மா இட்லி. சரிம்மா, இப்போ என்ன நீ எடுத்து வைக்கிற இட்லி தான். சட்னி ஊற்றுமா. அம்மா சட்னி. ஐயோ, நான் சாப்பிட்றதா வேணாம்மா. சாம்பார் ஊற்றுமா. அம்மா சாம்பார். ஐயோ ஐயோ, தண்ணி கொடுமா. அம்மா குடிநீர். ஏம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல வேலையை பாரு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், டவுசர் யூனிஃபார்ம் டவுசர் எடுத்துகிட்டு வா. அம்மா டவுசர். ஐயோயோ, எங்கள் அம்மாவுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு. ஏம்மா பள்ளிக்கூடத்துக்கு போனேன், பைய எடுத்துகிட்டு வாம்மா. அம்மா பைய. ஐயோ, ஏம்மா கொஞ்சமாவது உனக்கு மண்டையில் மூளை இருக்கா? பெத்த தாய் பிள்ளைக்கு கொடுக்குறத போய் அம்மா கொடுக்குறது அம்மா கொடுக்குறது அம்மா கொடுக்குறது அம்மா கொடுக்குறதுன்னு சொல்லி சொல்லி காட்டுறியேன். ஒரு தாய் தன்னுடைய சம்பாத்தியத்தில் தான் பெற்ற பிள்ளைக்கு கொடுப்பதை கூட அம்மா கொடுக்கறது அம்மா கொடுக்கறது அம்மா கொடுக்கறதுன்னு 5 தடவை சொன்னாலே அந்த பிள்ளைக்கு ரோசம் வந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லுது. நாட்டினுடைய வரிப்பணத்தை எடுத்து அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா காய்கறி, இதை இத்தனை வருஷம் சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரியா. ஆனால் என் தானை தலைவர், நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்த ஒரே தலைவன் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். சமத்துவபுரத்திற்கு தந்தை பெரியாருடைய பெயரை வைத்தார். நூற்றாண்டு நூலகத்திற்கு அண்ணாவினுடைய பெயரை வைத்தார். பெண்களுக்கு கொடுக்கப்படும் இலவச திருமண உதவி திட்டத்திற்கு முத்துலட்சுமி ரெட்டியார் பெயரை வைத்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பெயரால் தலைமைச் செயலகத்தை கட்டினார். இது மாதிரி மறந்துபட்ட அரசியல் தலைவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து திட்டங்களிலே கொண்டு வரும் ஒரே ஒப்பற்ற தலைவர் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கி அவரை பற்றி ஒரு அருமையான பட்டிமன்றம். அவருடைய நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் அவருடைய கலைப்பணியா அரசியல் பணியா? கலைப்பணிக்கு இந்த பக்கம் 2 பேர் உட்காந்துருக்காங்க, அரசியல் பணிக்கு இந்த பக்கம் 2 பேர் உட்காந்துருக்காங்க. கலையின் மீது ஒரு மனிதனுக்கு ஈடுபாடு இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஒரு நகைச்சுவையை கேட்டு குபீர்னு ஒருத்தன் சிரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பான். என் தலைவர் 93 ஆண்டுகள் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவரிடம் மிளிர்ந்திருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு தான் என் தானை தலைவரை இன்றும் இளமையோடு வைத்திருப்பதற்கு காரணம். ஒரு நகைச்சுவையை கேட்டு குபீர்னு சிரித்தான்னா அவனை நம்பி கடன் கொடுக்கலாம், அவனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம், நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவான். இந்த சிரிக்காமல் பன்னீர்செல்வம் மாதிரியே இருப்பாங்க சில பேர். ரொம்ப ஆபத்தான ஆள் அவன் தான். உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் எவனாவது இருந்தான்னா ஒன்று நீங்கள் காலி பண்ணி போயிருங்க, இல்லாட்டி அவனை காலி பண்ணிடுங்க. அவன் ஊரையே காலி பண்ணிடுவான். நல்ல நகைச்சுவை கேட்டு வாய் விட்டு சிரிப்பது மனிதனுக்கு மிகப்பெரிய குணங்களில் ஒன்று. அதனால தான் தொல்காப்பியர் நகையே இளிவரல் மறுக்கை அச்சம் அப்படின்னு மெய்ப்பாட்டியல்ல முதலில் அவர் வைத்தது நகை என்ற சிரிப்பு. அந்த வாய்விட்டு சிரிக்கக்கூடிய சிரிப்பு தான் மனிதனுக்கே மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொன்னார். நல்ல ரசிகர்கள் பாருங்கள், யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டான். ஒரு கிரிக்கெட் மேட்சை சில பேர் ரசிக்கிறத பார்க்க நமக்கே ஆசையாக இருக்கு. ஒரு இடத்துல நான் ஒரு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன் டிவியில். மகேந்திர சிங் டோனி கையில் பேட், ஷோஹிப் அக்தர் வந்து பந்தெடுத்து அப்படியே பவுலிங் போட வர்றார். 2 ரன் இந்தியாவுக்கு தேவைப்படுது. 2 ரன் எடுத்தால் இந்தியா ஜெயிக்கும். அதை அடிக்கலைன்னா ஒரே பால், அதை அடிக்கலைன்னா இந்தியா தோல்வி. அப்படி ஒரு நிலமை. இப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி தான் டிவியில் எல்லாம் உட்காந்துருந்தான். ஷோஹிப் அக்தர் அப்படியே ஒடியாந்து பந்தை போட வர்றப்ப என் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருந்தவன் என்னையே கூப்பிட்றான், சார் அடிச்சிருவானா சார்? எனக்கு என்னடா தெரியும், ஏன்ட்ட கேட்டாடா அடிப்பேன், பொர்றா ஏன்டா பறக்கிற? அவன் அப்படியே டிவியை திண்டுருவான் போல இருக்கான், அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஷோஹிப் அக்தர் பந்தை போட்டோன்னே டோனி அடித்தார், 4 ரன்னு. குதிச்சான், டிவியில் 100 முத்தம் கொடுக்குறான். அந்த டோனி மூஞ்சியை தொட்டு தொட்டு தொட்டு. அவன் பாருங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சுருப்பான். அவனுக்கு ஒரு கலையை ரசிப்பவன் பாருங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். உலகத்திலேயே ஒரு தலைவருக்கு கலைஞர் என்று பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரே தலைவன் உலக தலைவர்களிலே என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் தான். நாட்டில் எதிர்ப்பு இருந்தால் தான் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி எதிர்க்கட்சியில் நமது கூட்டணியோடு சேர்ந்து 98 உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஜெயலலிதா எந்த நாட்டாமையும் பண்ணவே முடியாது. எதிர்ப்பு எங்கே இருக்கோ அங்கே தான் வளர்ச்சி இருக்கும்.
என்னை எதிர்த்து வரக்கூடிய விமர்சனத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் சரியான வழியில் நடப்பார்கள். நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொன்னார், இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். இன்னைக்கு இடிப்பாறை இல்லை, பெரிய 89 கடப்பாறைகள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கிறது. ஜெயலலிதாவால் அந்த நாட்டாமையும் இனிமேல் இந்த 2016 21 வரைக்கும், அது சொல்ல முடியாது 21 வரைக்கும் வண்டி ஓடுமான்னு. என்ன காரணம்னா, என்னுடைய தலைவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு தனபால் சபாநாயகர் சொல்கிறார். இன்னைக்கு தனபால் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். சொல்கிறதுக்கு எனக்கே சங்கடமாக இருக்கு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த 2 கோட்டாம் இல்லாட்டி தனபால் சபாநாயகர் அவர்கள் படிச்சிருக்க முடியாது, அவர் அரசியலுக்கு வந்திருக்க முடியாது, அவர் சபாநாயகர் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்க முடியாது. உனக்கு அந்த இடத்தை கொடுத்தவர் தான் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர். இடஒதுக்கீடு மூலமும் மாற்றுத்திறனாளிகளுடைய கோட்டாவையும் வழங்கிய அந்த தலைவன் உனக்கு இடம் கொடுத்திருக்காரு. அந்த தலைவனுக்கு சட்டமன்றத்தில் இடம் கொடுக்க மறுக்கின்ற தனபால் இந்த 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக பொதுமக்களிடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். என் தானை தலைவரை ஜெயலலிதா அவர்கள் நேரில் வந்து பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் தளபதியையே சமாளிக்க முடியாமல் 2 நாள் லீவ் போட்ட ஜெயலலிதா அவர்கள், என் தலைவர் சட்டமன்றத்திற்கு வந்துவிட்டால் அவர் சட்டமன்றத்திற்கே வரமாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே தலைவர் அவர்களை எதிர்கொள்வதற்கு சக்தி இல்லாமல் தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவன் நான் கிடைத்திருக்கக்கூடிய அருமையான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தின் தலைவனுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் கலைப்பணி அப்படிங்கிற அணிக்கு முதல் பேச்சாளராக வந்திருப்பவர் காரைக்குடியில் இருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அருமை தம்பி விக்னேஷ். மிகவும் அற்புதமான மேடை. சான்றோர்களும் கவிஞர்களும் தலைவர் கலைஞரும் உரையாற்றவிருக்கும் இந்த மேடையில் என்னை போன்ற கத்துக்குட்டியை பேச வாய்ப்பளித்தமைக்கு இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளர் அனைவரையும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய கலைப்பணியை பற்றி வெறும் 10 நிமிடங்களில் பேசுவது என்பது ஒரு சவால்தான். இது ஒரு பிரச்சனை தான். இந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சவால்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தவுடன் அஞ்சி ஓடி ஒளிந்து கொள்வதற்கு நான் அதிமுகவின் அமைச்சர் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டன். இந்த தன்னம்பிக்கையும் துணிவும் சுயமரியாதையும் ஒரு அதிமுக அமைச்சருக்கு இருக்குமா? இல்லை. தலைவர் கலைஞர் என்பவர் ஒரு படைப்பாளி. உலகத்தில் பல படைப்பாளிகள் இருக்கிறார்கள். எந்த படைப்பாளி, அத்தனை படைப்பாளியும் தலைவர்களாக மாறியது கிடையாது. மிகவும் குறுகிய இடத்தில் இருப்பவர்கள் தான் காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர். இவர்கள்தான் படைப்பாளிகளாக இருந்து தலைவர்களாக மாறியவர்கள். ஏன்? அவருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் எந்த இடைவெளியும் கிடையாது. எதை சொல்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள், எதை செய்கிறார்களோ அதைத்தான் சொல்வார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தலைவர் கலைஞர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஆதிக்கம் செலுத்துகிற மொழி மயிலாக ஆடி வந்தாலும் குயிலாக கூவி வந்தாலும் மயங்கிடோம், அன்னை தமிழை காப்பதற்கு ஆவிதரவும் தயங்கிடோம் என்று சொல்லியிருப்பார். அதன்படி தன்னுடைய ஆவிதரவும் தயங்காமல் இந்திய எதிர்ப்பிற்காக கள்ளக்குடி என்ற குழந்தையை நல்லபடியாக பெற்று எடுப்பதற்காக தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து வேண்டுதல் நிறைவேற்றிய பகுத்தறிவாளர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய திரைப்பட வசனங்களை எடுத்துக்கொண்டோமேயானால் பராசக்தி திரைப்படத்திற்கு வசனம் எழுதும் பொழுது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வயது 28 இளைஞனாக இருந்து கொண்டு 80 வயது முதிர்ந்த அனுபவசாலி ஒரு அரசியலை எப்படி பார்ப்பார் என்ற வியூகத்தில் எழுதியிருப்பார். கடந்த படம் இளைஞன் திரைப்படத்தில் அவர் 80ஐ தாண்டிவிட்டால், ஆனால் 28 வயது இளைஞனுக்கு என்ன உணர்வுகள் இருக்கும் என்று அதை தன்னுடைய வசனத்தில் எழுதியிருப்பார். இதுதான் தலைவர் கலைஞருடைய சிறப்பு. நாம் திரைப்படத்தில் அப்படி ஒரு வசனம் வரும். ஒரு முதலாளி கேட்பார் தொழிலாளியை பார்த்து, என்ன உன்னுடைய பேச்சில் ஆச்சரிய குறி தெரிகிறது என்று. அதற்கு தொழிலாளி சொல்வார், ஆம் ஆச்சரிய குறிதான், அதை சற்று மாற்றினால் கேள்விக்குறியாக மாறிவிடும். கேள்விக்குறிக்கும் அருவாளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் கிடையாது என்று கூறியிருப்பார். இங்கே தலைவர் கலைஞர் அருவாள் என்று சொன்னது ஆயுதத்தை இல்லை, உலகத்தின் பொதுவுடைமை சித்தாந்தங்களின் சின்னமாக இருக்கக்கூடிய கதிரருவாளை. அப்படிப்பட்ட வசனங்கள் மிகவும் சாதுரியமான வசனங்களாக இருக்கட்டும், இல்லை மிக நீண்ட வசனங்களாக இருக்கட்டும். மனோகரா திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எழுதியிருப்பாரே, புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டு மொழியில் உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வென கொண்டு வாழ்ந்த மறவேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே,
குளிர்நிலவை கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாசுகுறையா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உன் அங்கங்களை பிளந்தெறிகிறேன். இந்த துரோக பேச்சுக்கு உம்மை தூண்டிவிட்ட துக்கையின் உடலை துண்டாடுவேன் என்று சொல்லி இருப்பாரே, அந்த வசனமாக இருக்கட்டும். விக்னேஷ், ஐயா, அந்த வசனத்திலே முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டியப்பா. என்னங்க ஐயா? வசந்த சேனை, வட்டமிடும் கழுகு, வாய் பிளந்து நிற்கும் ஓனாய். இன்னைக்கு இருக்க அரசியலை அப்படியே அன்னைக்கே மனோகராவில் எழுதிய ஒரே ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் தான். அதாங்க நான் சொன்னேன், தலைவர் கலைஞர் ஒரு தீர்க்கதரிசி என்று. ஐயா, இப்படிப்பட்ட வசனங்களா இருக்கட்டும். ஐயா, தலைவர் கலைஞருடைய பெருமை என்ன தெரியுங்களா? உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் எதிரிகள் இருப்பார்கள். ஏன், நம் பேரறிஞர் அண்ணாவுக்கு கூட எதிரிகள் இருந்தார்கள். கொள்கை ரீதியான எதிரிகள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், காங்கிரஸ் நண்பர்கள் என்று கொள்கை ரீதியான எதிரிகள் இருந்தார்கள். ஆனால் தலைவர் கலைஞருக்கு மட்டுமே துரோகிகள் இருந்தார்கள். இப்படி பல துரோகிகளுடைய துரோகங்களை எல்லாம் வென்று எடுத்து இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி வருகிறார் என்றால் அதுதான் தலைவர் கலைஞர். அந்த துரோகிகளுக்கு தன்னுடைய கவிதையில் எழுதியிருப்பார், ஓ மேகங்களே, ஓ மேகங்களே, நீங்கள் சூரியனால் தான் உருவாக்கப்படுகிறீர்கள் என்பதை மறந்து அந்த சூரியனையே மறைக்க பார்க்கிறீர்கள். ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், காற்று அடிக்க ஆரம்பித்தால் நீங்கள் கலைந்து போய் விடுவீர்கள் என்று. இப்போ முடிஞ்சிருக்கக்கூடிய தேர்தலில் தான் பல துரோகிகள் கலைஞ்சு போய் காணாம போயிருக்காங்க ஐயா. அதுலேயும் கருப்பு துண்டை போட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் எப்பயுமே தோக்கிற கட்சியா பார்த்து கூட்டணி வைப்பாரு. இந்த முறை கூட்டணி வச்சு ஒரு கட்சியவே தோக்கடிச்சு போட்டார். அங்கீகாரத்தை காணமே தேடிட்டு இருக்காங்க. பல கலரில் தலப்பா கட்டியிருந்தாரு, பல கலரில் வேட்டி கட்டியிருந்தாரு. அப்போ நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், அவர் கையில் ஒரு குடுகுடுப்பையை மட்டும் கொடுத்துருந்தோம்னா கரெக்டாக இருந்துக்கு. 1500 கோடிக்கு வாங்கின காசுக்கு நான் அருமையான கடமையை முடிச்சுட்டேன். நான் எந்த பக்கம் சேர்ந்தாலும் அது தோத்து போகும். நான் தோக்கிறது இல்லாமல் கூட சேர்ந்தவனையும் தோக்கடிக்கிற வல்லமை எனக்கு மட்டும்தான். கரெக்டாக கற்பனை பண்ணி பாருங்களேன், அப்படியே இருக்கும். தலைவர் கலைஞருடைய எழுத்துக்கள்லாம் பார்த்தோம்னா பெண்ணியம் பேசியிருப்பார், பெண்ணுரிமை பேசியிருப்பார். ஆனால் இன்னைக்கு இருக்க சமூகத்தில் இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கான அடிப்படை பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்கு. இங்கே எப்படி சட்ட ஒழுங்கு சீராக இருக்குன்னு சொல்ல முடியும்? எல்லாம் அம்மாவுடைய ஆட்சி, உங்களால் நான், உங்களுக்காக நான். என்ன நடக்குது இங்கே? அம்மாவுடைய, நான் அவங்கள பற்றி இந்த மேடையில் பேச விரும்பலை. ஏன்னா இந்த மேடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இந்த மேடைக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது. இந்த மேடையில் அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. கழிப்பறையில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சியை சமயக்கட்டில் வச்சு வளர்க்குறவன் கிடையாதுண்ணா. நூலகங்களில் குப்பை போடுற பழக்கம் எனக்கு கிடையாது, அவங்களுக்கு இருக்கலாம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திருமண மண்டபமாக மாற்றி அதில் எச்சிலைகளை போற்ற பழக்கம் அவங்களுக்கு இருக்கலாம், எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சிக்காரங்க நாங்கள் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் களச்சாவு அடைந்து என்னுடைய பிணத்தின் மீது கருப்பு சிவப்பு வண்ண கொடி போற்றப்பட்டு இருக்கும். அப்போ என்னுடைய இறுதி ஊர்வலம் நடைபெறும் பொழுது மக்கள் எல்லாம் என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க, என் மீது போற்றப்பட்டிருக்கும் கொடியை பார்த்து விட்டு சொல்வார்கள், நம் தமிழ் இனத்திற்காக இறுதி வரை போராடிய ஒரு இயக்கத்தை சார்ந்தவனுடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று. இந்த பேரும் புகழும் எனக்கு போதும், வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். இன்று நாம் தோற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆட்சியை பிடிக்க முடியல. நம்ம தமிழகம் தீமையின் கையில் பிடிபட்டு இருக்கிறது. நாளைய தமிழகம் நமது கையில் என்பதை பறைசாற்றும் விதமாக வைரமுத்துவின் கவிதைகளோடு என் உரையை முடிக்கிறேன். தமிழர் காணும் துயரம் கண்டு தலையை சுற்றும் கோலே அழாதே, என்றோ ஒரு நாள் விடியும் என்று இரவை சுமக்கும் நாளே அழாதே, நூற்றாண்டுகளின் துருவை தாங்கி உரையில் தூங்கும் வாளே அழாதே, எந்தன் கண்ணின் கண்ணீர் கழுவ என்னோடு அழும் யாழே அழாதே. இந்த சர்வாதிகார ஆட்சியில் நாம் செத்து விழ நேரிடலாம் தோழர்களே, நாம் செத்து வீழ்வோம். ஒரு நாளும் எதிரிக்கு அஞ்சி வீழ்ந்து சாக மாட்டோம். நன்றி. அருமையாக பேசினார் விக்னேஷ். இனி அடுத்து மதுரை சங்கர் அரசியல் பணியே என்ற அணிக்கு தன்னுடைய கருத்துக்களை வழங்க உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க தம்பி சங்கர். ஒரு நல்ல தலைப்பு தந்திருக்கிறார் நடுவர். தலைவர் கலைஞருடைய புகழுக்கு எது காரணம், கலைப்பணியா அரசியல் பணியா? அவருடைய புகழுக்கு கலைப்பணி காரணம் அல்ல என்று பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. ஏன் தெரியுமா? என் தலைவனுடைய செங்கோலை வேண்டுமென்றாலும் யாராவது ஒரு நாள் அசைத்திருக்கலாம், ஆனால் என் தலைவனுடைய எழுதுகோலை ஒருவனாலும் ஒரு நாளும் ஒருத்தியாலும் அசைக்க முடியாது. அதுதான் மிக நிதர்சனமான உண்மை. யோசித்து பாருங்க.
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. ஆமா, தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இந்த அம்மையார் ஆட்சியை பிடித்திருக்கிறார். எனக்கு இதை பார்க்குறப்போ ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு அரசன் என்ன பண்ணானா, தன்னுடைய படை பட்டாளத்தெல்லாம் கூப்பிட்டுட்டு வேட்டைக்கு போகலான்னு கிளம்பி போனானா. காட்டில் போய் டென்ட்டை போட்டு உட்கார்ந்துட்டு மந்திரியை சொன்னானா, வெளியே எட்டி பாடுறா மழை வருதாடான் இருக்கான். மந்திரி எட்டி பார்த்துட்டு சொல்லியிருக்கான், மழையெல்லாம் வரலமண்ணா வாங்க போகலான் இருக்கான். சரின்னு படை பட்டாளத்தையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேட்டைக்கு போயிட்டானா. கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு ஆத்தங்கரையோரமாக ஒருத்தன் கழுதையை பிடிச்சி நடந்து வந்தானா. அவன் சொன்னானா, என்னமண்ணா இந்நேரம் வந்திருக்கிறீங்க வேட்டைக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை அடித்து ஊற்ற போகுதுன்னு இருக்கான். அரசன் பார்த்தான், ஒரு மழை வரதை கூட ஒழுங்கா சொல்ல தெரில, உனக்கு எதுக்குடா மந்திரி பதவின்னு மந்திரி பதவியை அப்படின்ட்டு விரட்டி விட்டான். இப்போ மந்திரி பதவி காலியாக இருக்குது, அதில் யாரை உட்கார வைக்கிறதுன்னு தெரில. யோசிச்சான் அரசன், கூப்பிட்ற அந்த கழுதைக்காரன். என்ன கழுதைக்காரன் வந்தான், நாளையிலேருந்து நாட்டுக்கு நீதாண்டா அந்த மந்திரின்னா. கழுதைக்காரன் கேட்டா, என்ன ஏன் பண்ண மந்திரி ஆக்குறீங்கன்னு. அரசன் சொன்னா, நீதாண்டா மழை வரதை சரியா சொன்ன, நீதான் நாளையிலேருந்து நாட்டுக்கு மந்திரின்னு இருக்கான். அதுக்கு கழுதைக்காரன் சொன்னானா, அட நீங்கள் வேற அரசே, இந்த மழை வர விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது, என் கழுதைக்கு தான் தெரியுன்னு இருக்கான். கூப்பிட்றான் அந்த கழுதைன்னு இருக்கான். நாளையிலேருந்து இந்த நாட்டுக்கு அந்த கழுதை தாண்டா மந்திரின்னு இருக்கான். அப்படித்தான் இன்னைக்கு இந்த நாட்டில் பல கழுதை மந்திரி ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த நாட்டோட நிலைமையே இப்படிதான் இருக்குது. இல்லை, இந்த 5 வருஷமா இந்த அம்மையாரினுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு திட்டம் உருப்படியாக செஞ்சுருக்கிறாங்களா? ஆனால் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் இந்த அம்மா இழுத்து மூடிருச்சு. எந்த திட்டத்தையும் விட்டு வைக்கல. தலைமைச் செயலகம் கட்டினாரு, அதை மாற்றியாச்சு மருத்துவமனையா. நூலகம் கட்டினார், அதை மாற்றியாச்சு கல்யாண மண்டபமா. எல்லா திட்டத்தையும் இழுத்து மூடியாச்சு. ஆனால் உண்மையிலேயே தலைவர் கலைஞருடைய அரசியல் பணி எத்தகையது, எப்படி சிறந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் போதும். எது தெரியுமா? அரசியல் நாகரிகம். இந்த தமிழ்நாட்டிலே காமராஜர் இருந்தப்பதான் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போதுதான் அது சத்துணவு திட்டமாக அதை மாற்றினாங்க. தலைவர் கலைஞர் அதன் பிறகு எத்தனையோ முறை முதலமைச்சராகி இருக்கிறார். இது எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் என்றதை இழுத்து மூடவில்லை. இன்றைக்கு வரைக்கும் சத்துணவு திட்டம் தமிழ்நாட்டிலே அமலிலே இருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞருடைய அரசியல் நாகரிகம், அரசியல் பணி. தலைவர் கலைஞர் சொன்னார், சத்துணவு திட்டம் உண்மையான சத்துணவா இருக்கணும்டான்னு சொல்லி வாரம் 5 நாட்களும் குழந்தைகளுக்கு முட்டை போடுங்கடான்னு சொன்னார். சரி, முட்டை போட்டாச்சு. முட்டை சாப்பிடாத குழந்தைலாம் என்னடா பண்ணணும்னு கேட்டார். முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் வாழைப்பழம் கொடுங்கள்னு சொன்னார் தலைவர் கலைஞர். நான் கேட்கிறேன், குழந்தைகளினுடைய வயிற்று பசிக்கு வாழைப்பழம் தந்த தலைவர் கலைஞர் எங்கே இருக்கிறாரு? ஜோசியக்காரன் சொன்னாலும் முதுமலைக்கு போய் குட்டியானைக்கு வாழைப்பழத்தை கொடுத்துவிட்டு மிதி வாங்கிட்டு வந்து இந்த அம்மையார் எங்கே இருக்குதுன்னு யோசித்து பாருங்க. இல்லை, நான் கேட்கிற எந்த ஒரு திட்டமாவது இந்த மக்களுக்கு பயன்படுகிற ஒரு திட்டமாக இந்த அம்மையார் அறிவித்திருக்கிறாரா? எல்லா திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அம்மா 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 அம்மான்னு அறிவிச்சிருக்கிறாங்களே. நான் ஒன்றை மட்டும் கேட்கிறேன், யாருடைய பெயரால் இந்த கட்சி இருக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி அண்ணாவினுடைய பெயரால் இந்த கட்சி நடக்கிறது. யாருடைய பெயரை சொல்லி சொல்லி இந்த அம்மையார் ஆட்சியை பிடிக்கிறார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்கன்னு எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி சொல்லியே இந்த அம்மையார் ஆட்சியை பிடிக்கிறாரே. ஒரு திட்டத்திற்காவது அண்ணாவினுடைய பெயர், எம்ஜிஆரினுடைய பெயரை வைத்திருக்கிறாரா? இல்லை, யோசித்து பாருங்க. ஆனால் தலைவர் கலைஞர் 125 கோடி ரூபாய் செலவிலே ஒரு மிகப்பெரிய நூலகத்தை கட்டினார். அதற்கு பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று சொல்லி அண்ணாவினுடைய பெயரை வச்சார். மிகப்பெரிய சமத்துவபுரத்தை தந்தார். அதற்கு தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்று பெயர் வைத்தார். மிகப்பெரிய தலைமைச் செயலகத்தை கட்டினார். அதற்கு ஓமந்தூராரினுடைய பெயரை வச்சார். எல்லா தலைவர்களையும் மதிக்க தெரிந்தவர் தலைவர் கலைஞர். அவருடைய அரசியல் பணிதான் இன்றைக்கு அவருடைய புகழுக்கு காரணம். என் அன்பிற்குரிய கழக உடன்பிறப்புகளே, சிலருக்கு தடைகள் வருகிற பொழுதுதான் சோர்வுகள் பிறக்கும், சிலருக்கு தடைகள் வருகிற பொழுதுதான் வேகம் பிறக்கும். நமக்கு தடைகள் வந்திருக்கிறது, வேகம் பிறக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளாட்சி தேர்தலிலே உதயசூரியனே உதிக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் பணியை அப்படின்ட்டு மதுரை சங்கர் ரொம்ப சிறப்பாக பேசினார். திடீர்னு ஒரு தெருவில் பவர் கட் ஆகி போச்சு. ஆனால் ஃபியூஸ் போயிருச்சு அந்த லைட்டு மரத்தில். ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து யாரோ போய் எழுதி வச்சு ஃபியூஸ் போட்டு திருப்பி பவர் வந்துருச்சு. ஆனால் அந்த தெருவில் இருக்கவங்களுக்கு யார் ஃபியூஸ் போய் எழுதுனதுன்னு தெரியல. தேடி தேடி பார்க்குறாங்க, யாரா எழுதுன, நீ எழுதுனியான்னு கேட்குறாங்க. நான் போய் இபி ஆஃபீஸுக்கே போகலை. அப்போ யாரா எழுதுனதுன்னு பார்த்தா அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கண் தெரியாத மாற்றுத்திறனாளி போய்
ஃபியூஸ் ஆஃப் காலில் அந்த லைட்டு மரத்தோட பேர் எழுதி நம்பரை எழுதி அவர் எழுதி வச்சுட்டு வந்ததுனால திரும்ப அதுக்கு பவர் கிடச்சிச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, உனக்கே கண்ணு தெரியலையே, உனக்கு இருட்டாக இருந்தா என்ன, வெளிச்சமாக இருந்தா என்ன, நீ எதுக்கு போய் இந்த மின்சாரத்தை திருப்பி வரவழைக்கிறதுக்கு நம்பர் எழுதுனதுக்கு அவன் சொன்னான், ஒரு இருட்டின் கொடுமை எனக்கு மட்டும்தான் தெரியும், அதை மக்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் நாம் போய் ஃபியூஸ் ஆஃப் கால் எழுதுனேன்னு சொல்லி அந்த கண் தெரியாத மாற்றுத்திறனாளி ஃபியூஸ் ஆஃப் காலை போய் இபி ஆஃபீஸில் எழுதினார். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு முற்போக்கான நாடகத்தை, பகுத்தறிவு நாடகத்தை நடத்திவிட்டு எதிரிகளால் தாக்குதல் செய்யப்பட்டு குற்றுயிரும் கொலையுயிருமாக என் தானைத் தலைவர் கிடந்த சமயத்தில் தந்தை பெரியார் மருந்து பூசி, இவருக்கு இன்று நான் மருந்து பூசினால் நாளை இந்த தமிழகத்திற்கே மருந்து பூசக்கூடிய வைத்தியனாக இவர்தான் இருப்பார் என்று பெரியாரால் மருந்து பூசி அன்று உயிர் காப்பாற்றப்பட்ட ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன், தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அதனால் ஒரு குற்றுயிர் உயிர் பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறத உணர்ந்ததுனால தான் என் தானைத் தலைவர் ஆட்சியில் இருந்த பொழுது 108 ஆம்புலன்ஸ் என்ற அற்புதமான திட்டத்தை இந்தியாவே பாராட்டும் வகையில் கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் யாராவது ஒருத்தன் பாதிக்கப்பட்டால் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான், மாமா ஹலோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்களா? ஆமாங்க, எங்கள் மாமாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்கிற? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து ஆம்புலன்ஸ் வேணுமுங்க. ஆம்புலன்ஸ் இருக்கு, 4 டயரும் இல்லை, ஓட்டிகிட்டு வரட்டா? எப்படிங்க ஓட்டுறது? முடியாதுல்ல, டயருக்கு இப்போ தான் எழுதி கொடுத்துருக்கான், ஜேடி கையெழுத்து போட்டிருக்காரு, 15 நாள் ஆகும். மாமா செத்துட்டாருங்க, போய் அடக்கம் பண்ணுறா, வைடா போனேன். இப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆட்டோ போக முடியாத இடத்தில் கூட ஒரு கூலி தொழிலாளி உயிருக்கு போராடினால், 108 என்ற எண்ணை சுழற்றினால், அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு வண்டியை 108 ஆம்புலன்ஸை ஒரு தலைவரால் அறிவிக்க முடியும் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை அவர் அனுபவிச்சனால தான் அரசியல் பணிக்கு வந்தவுடன் அந்த பணியை சிறப்பாக செய்தவர் தலைவர். இனி அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, கடலூர் தணிகைவேல். நடுவர் அவர்களே, இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் 20 ஆண்டு காலம் எழுதியதும் பேசியதும் அந்த நாட்டின் வரலாறாய் மாறி இருக்கின்றது. 20 ஆண்டு காலம் எழுதியதும் பேசியதுமே ஒரு தேசத்திற்கு வரலாறாய் மாறி இருக்கிறது என்று சொன்னால், அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாய் கதை, கவிதை, எழுத்து, இலக்கியம், கட்டுரை, திரைக்கதை, வசனம், பாட்டு, எத்தனை எத்தனை நடுவர்களே, அத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்கள் முத்தமிழறிஞர் தமிழகத்திற்கு வரலாறு கிடையாது, அவர் ஒரு சகாப்தம். யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சங்கர் அவர்கள் அவர் அன்னைக்கு பேசினாரா இல்லை எங்க அன்னைக்கு பேசினாரான்னு தெரியல. அவருடைய செங்கோலை கூட இன்னொருவர் பறித்து விட முடியும், ஆனால் அவருடைய எழுதுகோலை ஒருவனாலும் ஒருத்தியாலும் பறிக்க முடியாது என்று சொன்னாரே, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். எங்க தலைவர் அமைத்தது போல பாலங்களை இன்னொருவரால் அமைத்து விட முடியும், எங்கள் தலைவர் அமைத்தது போல சாலைகளை இன்னொருவரால் அமைத்து விட முடியும், ஆனால் என் தலைவர் எழுதியதை போன்ற ஒரு வாசகத்தில் உள்ள ஒரு எழுத்தை கூட இன்னொருவரால் எழுதிவிட முடியாது நடுவர்களே. அதுதான் நிதர்சனம். நடுவர் அவர்கள் அழகா சொன்னாரே, பூம்புகார் படத்தை, கண்ணகியும் கோவலும் வர்ற காட்சியை. கோவலன் ரோமாபுரிக்கு கிளம்புவார். இந்த திருமணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாணிகத்திற்காக இந்த அம்மா விஜயகுமாரி அம்மா அப்படியே அழுதுகிட்டே நிற்பாங்க. லட்சிய நடிகர் SSR அவர்கள் அப்படியே பார்ப்பாரு. இந்த அம்மா அழகா அவரை பார்த்து சொல்லுவாங்க, சொத்து சுகம் ஏற்றி கத்துக்கடல் ஏறி செல்லுகையில் குத்து விளக்குன்றை செத்து மடிய விட்டு செல்லுகின்றோம் என்று நினையுங்கள் அத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராலங்க இப்படி ஒரு வசனத்தை எழுத முடியும்? அப்படியே அவங்க அழுதுகிட்டு நிற்பாங்க. கண்ணகி அப்படின்னு லட்சிய நடிகர் கூப்பிடுவாரு. விஜயகுமாரி அம்மா அந்த பக்கம் பார்த்து சொல்லுவாங்க, பிரிவு தரும் வேதனையில் பலாப்பழத்தின் தோல் மீது படுத்தது போல் புரள்வேன் பஞ்சனையில் அத்தான் அப்படின்னு சினுங்குவாங்க. ஒரே ஒரு வசனத்தை தலைவர் அழகா வச்சிருப்பார், பிரிந்தவர் கூடிவிட்டால் பழத்திற்குள் இருக்கின்ற சுவையை போல சுவையேறும் செந்தேனேன்னு வச்சிருப்பார்.
காதலை சொல்றதுக்கு நம்ம தலைவரை விட்டா யாரால் அங்க முடியும்? இலக்கியத்துல என் தம்பி வந்து பராசக்தி படத்தை சொன்னாரே, நடுவர் அவர்களே, எவ்வளவு அழகான காட்சி! பராசக்தியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. ஒரு காவல்துறை அதிகாரி வருவாரு, தட்டி எழுப்புவாரு. எழுந்த உடனே சிவாஜி கணேசன் அவர்கள் எழுந்திருச்சு நிற்பார். அவரை பார்த்து கேட்பாரு, என்னடா முழிக்கிற அப்படின்னுவாரு. சிவாஜி கணேசன் ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுவாரு, தூங்கினவனை எழுப்பனா முழிக்காம என்னையா பண்றது அப்படின்னு கேட்பாரு. அது கூட அழகு இல்லைங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்பாரு அந்த காவல்துறை அதிகாரி, டேய் நீ பிக் பாக்கெட் தானே அப்படின்னுவாரு. சிவாஜி கணேசன் 2 பாக்கெட்லையும் கையை விட்டு வெளியில் எடுத்து காட்டி சொல்லுவாரு, எம்டி பாக்கெட்டியா? ஒரு வார்த்தையில் ரசிகனை சுண்டி இழுக்கின்ற திறமை எங்கள் தலைவரை தவிர யாருக்கும் கிடையாதுங்க. நடுவர் அவர்களை இப்படி சொல்லலாம், வெகுஜன மக்கள், சாதாரண மக்கள், அரசியல் இருப்போர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு துறையை எடுத்துக்கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும் என்று சாமிக்கு படைப்பது எல்லோருக்கும் சாத்தியம். ஒரு துறையை எடுத்துக்கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும் என்று சாமிக்கு படைப்பது எல்லோருக்கும் சாத்தியம். தான் எடுத்துக்கொண்ட துறைகளில் எல்லாம் சரித்திரம் படைப்பது என் தலைவனுக்கு மட்டுமே சாத்தியம். என்னங்க என்ன? என் தலைவன் கள்ளக்குடியிலே தலை கொடுத்த தண்டவாளத்தில் தான் இன்னும் தமிழன் சுயமரியாதோடு ஓடிக்கொண்டிருக்கிறான். எங்க ஊர்ல ஒருத்தன் வந்து கேட்பான், உங்க தலைவருக்கு என்னெல்லாம் தெரியாதும்பான். ஹேய், என் தலைவனுக்கு என்னெல்லாம் தெரியாதுன்னு உனக்கு தெரியணும்னா அதுக்கு உனக்கு வயசு பத்தாதுறான்னு. உன் தலைவனுக்கு என்னெல்லாம் தெரியும்னு சொல்லன்னா, என் தலைவனுக்கு என்னெல்லாம் தெரியும்னு சொன்னா உனக்கு 7 ஜென்மமும் பத்தாதுறான்னு சொல்லணும். யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதே இங்க இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தலைவருக்கு 1984 ஒருவர் கடிதம் எழுதுகின்றார். உங்கள் இயக்கத்திற்கு யார் தேவைன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. உயிரை கொடுப்பவரா, உழைப்பை கொடுப்பவரா, நிதியை கொடுப்பவரா, யாரை நீங்கள் வரவேற்பீர்கள் அப்படின்னு. தலைவர் தான் கரிகாலன் என்கின்ற புனைப்பெயரிலே முரசொல்லியை எழுதி கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் பதில் நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? பணம்னு சொல்லிடலாமா, இல்லை உழைப்புன்னு சொல்லிடலாமா, இல்லை உயிர்னு சொல்லிடலாமா? என் தலைவர் அழகா சொன்னாருங்க, தேவைப்பட்டால் உயிரை கொடுப்பவரும், தேவைப்பட்டால் இயக்கத்திற்கு உயிரை கொடுப்பவரும், தேவையான அளவிற்கு உழைப்பை கொடுப்பவரும், தேவையான அளவிற்கு உழைப்பை கொடுப்பவரும், தேவை எதனையுமே எதிர்பார்க்காமல் நிதியை தருபவர்களையும் எங்கள் இயக்கத்திற்கு வரவேற்போம்னு சொன்னார். யாரால சொல்ல முடியும் இந்த வார்த்தைகளை? நடுவர் அவர்களை இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம். ஒவ்வொருவரும் கலைப்பணியை மேற்கொள்கின்றார்கள் என்றால் அழகியலை வெளிப்படுத்துவதற்காக மேற்கொள்வார்கள், தாங்கள் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக மேற்கொள்வார்கள். தற்பெருமை புகழணும்டா அப்படிங்கிறதுக்காக கூட கலைப்பணியை பயன்படுத்துபவர்கள் உலகத்தில் எண்ணாயிரம் உண்டு. தான் கொண்ட இனத்திற்கும் இனமான உணவிற்கும் கலைப்பணியை பயன்படுத்திய ஒப்பற்ற தலைவர் உலகத்திலேயே எங்கள் முத்தமிழறிஞர் ஒருவர்தான் என்பதை சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடமமர்கின்றேன். காலத்தின் அருமை கருதி நன்றி, வணக்கம். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எவ்வளவு நாளைக்கு அமைச்சராக இருப்பாங்கன்ட்டு யாராவது ஒரு அமைச்சர் இங்கே வந்து சத்தியம் பண்ண முடியுமா? 5 ஆண்டுகள் நான் தான் தொடர்ந்து அமைச்சராக இருப்பேன். அவருக்கு அதுதான் கடைசி மேடை. எங்கேயோ சொன்னாராம்ல, கூப்பிட்றா அவர் அப்படின்ட்டு. ஆனால் ஜெயலலிதா மாதிரி தனக்கு பிடிக்காதவங்களை பழி வாங்கிறதுக்கு அவங்க மெத்தடு மாதிரி யாராலையும் கிடையாது. எங்கள் ஊர் நத்தம் விஸ்வநாதன், அவருக்கு சீட்டு கொடுக்காம இருந்தாலும் பிரச்சனை ஆயிரும், கொடுத்து தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க தேர்ந்தெடுத்த இடம்தான் ஆத்தூர் தொகுதியில் எங்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் ஐபியை எதிர்த்து போட்டி. அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு ஆட்டை விபூதி அடித்து தண்ணி தெளித்து கெடா வெட்ட மாலை போட்டு கூட்டி போவாங்க பார், அது மாதிரி ஆத்தூருக்கு போன கெடா குட்டி தான் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் நத்த விஸ்வநாதன். மே 16ஆம் தேதி தான் கெடா வெட்டப்பட்ட நாள். வெட்டினது பெரியசாமி என்ற கருப்பணசாமி முன்னால் அந்த ஆடு வெட்டப்பட்ட நாள். பரிதாபமாக இருக்குது. இப்படி ஒரு அமைச்சருக்கு ஏன் இப்படி ஒரு அவமரியாதை செய்கிறார்? காரணம் தெரியாது. ஏன் திரும்ப பதவி கொடுக்கிறார்? காரணம் தெரியாது. யாராவது அந்த காரணத்தை தெரிந்ததாக வரலாறு உண்டா? ஆனால் ஜனநாயகமிக்க ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான். நிறைவாக அரசியல் பணியை என்ற அணிக்கு தன்னுடைய கருத்துக்களை வழங்க கோவை தனபால் உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க, கொங்கு மண்டலத்தின் கோவை தனபால். தலைவர் கலைஞருடைய விஞ்சிய புகழுக்கு
அவருடைய இலக்கிய பணியா அரசியல் பணியா என்று கேட்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகின்றேன், அவர்கள் இருவரும் பேசியதை வைத்து. தலைவர் கலைஞர் குறளோவியம் படைத்தார், கோட்டம் அமைத்தார், இரட்டிப்பு செய்த தமிழ் காப்பியமான வள்ளுவத்தை சிலப்பதிகாரத்தை விளக்குவதற்காக பூம்புகாரை ஏற்படுத்தினார், தொல்காப்பிய பூங்காவை படைத்தார். இதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இலக்கிய பணியால் சங்கத்தமிழ் தங்கத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இலக்கிய பணியால் சங்கத்தமிழ் தங்கத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகின்றேன், அரசியல் பணியால் தளபதி என்கின்ற சிங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் என்று சொல்லுகின்றேன். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒப்பற்ற தலைவருடைய இலக்கிய பணி என்பது புத்தகத்தினுடைய முகப்பிலே போட்டிருக்கின்ற பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்ற கலைஞர் என்ற எழுத்திற்கு சமம். ஆனால் அரசியல் பணி என்பது என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஏழை எளிய மக்களினுடைய இதய துடிப்பாக டாக்டர் கலைஞர், தலைவர் கலைஞர், தலைவர் கலைஞர் என்று ஏழைகளின் இதய துடிப்பாக துடித்துக் கொண்டிருப்பதுதான் அரசியல் பணி. இதுதான் வித்தியாசம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சொல்லுகிறார்கள், கவியரசு கண்ணதாசன் மேற்கோள் கோட்டி இதை சொன்னார்கள், நம்முடைய தலைவர் அவர்களுடைய செங்கோலை வேண்டுமானாலும் சாய்க்கலாம், ஆனால் எழுதுகோலை சாய்க்க முடியாது என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், செங்கோலை சாய்த்து விட்டால் தலைவருடைய புகழ் நின்று விடுமா? செங்கோலை சாய்த்து விட்டால் தலைவருடைய புகழ் நின்று விடுமா? ஏன் நிற்கவில்லை என்று தெரியுமா? செங்கோலை சாய்த்தாலும் பரவாயில்லை, தமிழகத்திலே இருக்கின்ற விவசாயிகளுடைய உழுதுகோலை உயர்த்தி காட்டினார் என் தலைவர், அதனால் அவருடைய புகழ் விஞ்சி நிற்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒற்றை கையெழுத்திலே ஒடுங்கி இருந்த விவசாய இனம் இன்று நிமிர்ந்து நிற்கிறது. இன்றும் ஒற்றை கையெழுத்திலே விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி என்று சொன்னது அது பெயருக்கு தள்ளுபடி. இன்று தள்ளுபடி போட்டது அது பெயருக்கு தள்ளுபடி. ஆனால் அன்று என் தலைவன் போன்ற ஒற்றை கையெழுத்து பேரனுக்கு கூட நல்வாழ்க்கையை தருகின்ற தள்ளுபடியாக இருந்தது. அதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் மேடைக்காக சொல்லவில்லை பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே. தலைவரை பற்றி அவருடைய அரசியலை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்திருக்கிறார். மீண்டும் அதிமுக அரசு வருகிறது. அப்பொழுது கிணத்திலே தண்ணீர் இல்லை, பக்கத்திலே ஆழ்குழாய் கிணறு போடுகிறார்கள். ஆழ்குழாய் கிணறிலும் ஒரு பம்பு செட் வைக்க வேண்டும். அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு இலவச மின்சாரத்தை தொடர்ந்து கொடுக்கலாம் என்கின்ற பொழுது எதிர்க்கட்சியிலே இருந்த அதிமுக சொல்லுகிறது, இலவசம் என்பது ஒன்றைத்தான் தர முடியும், 2 தர முடியுமா என்று கேட்கிறார்கள். 2 மோட்டர் வைக்கிறதுக்கெல்லாம் எப்படி பர்மிஷன் கொடுக்கிறதுன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது ஒப்பற்ற தலைவர் சிந்தித்தார். அவர் சொன்னார், விவசாயிகள் பொய்த்து விட்டால் நம் வயிறும் காய்ந்து விடும், ஆகவே அவர்களுக்கு இலவச மின்சாரத்தை தர வேண்டும். ஆனால் என்ன, ஒரு மோட்டர் தானே ஓடணும் சொல்றீங்க, பரவாயில்ல, கிணத்து மோட்டர் ஓடும் போது பம்ப் செட் மோட்டர் ஓட வேண்டாம், பம்ப் செட் மோட்டர் ஓடும் போது கிணத்து மோட்டர் ஓட வேண்டாம், சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் கொடுத்து விவசாயத்துக்கு இலவச மின்சாரத்தை கொடுக்கலாம் என்று அரசியல் ரீதியாக என் தலைவர் ஒவ்வொரு மக்களுக்கும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். பராசக்தி வசனத்தை சொன்னார்கள், பராசக்தி வசனத்தை சொன்னார்கள், கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், இப்படி எல்லாம் நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். ஏன் கோயிலிலே குழப்பத்தை ஏற்படுத்தினேன்? கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், பக்தன் என்பதற்காக அல்ல, அவன் பகல் வேஷம் களைந்து விட கூடாது என்பதற்காக என்று வசனம் எழுதினார். ஆனால் அதனால் அவருடைய விஞ்சிய புகழ் வந்து விட்டதா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தந்தை பெரியார் வைக்கம் வீதியிலே கோயிலுக்குள்ளே அனுமதிப்பதற்காக போராடினார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கோயிலினுடைய உள்ளே செல்வதற்காக தந்தை போராடினார். ஆனால் நம் ஒப்பற்ற தலைவரோ கோயிலின் கருவறைக்குள்ளேயே குடியிருக்க வைப்பதற்காக சட்டம் கொண்டு வந்தார். அதுதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற ஒப்பற்ற திட்டத்தை கொண்டு வந்தார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்தது அவருடைய இலக்கிய பணி என்று பேசுகிறார்கள். தண்டவாளத்தில் தமிழுக்காக தலை வைத்து படுத்தது இலக்கிய பணி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சியை தந்ததற்காக என் தலைவனுடைய தலையை ஐரோப்பா கண்டத்திலே தபால் தலையாக வெளியிட்டது அதுதான் அரசியல் பணி என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். என்னுடைய தலைவர் இப்பொழுது முதலமைச்சராக இருப்பவர்
நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம், அவர் முதலமைச்சர், தலைவர் எதிர்க்கட்சியிலே இருக்கிறார் என்று, எல்லோரும் முதலமைச்சரை வணங்குகிறார்கள் என்று. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு திருமண வீட்டிற்கு சென்றால் முதலிலே அழகாக வரவேற்பது வாழைக்கம்பம் தான். ஆனால் அந்த வீட்டிற்கே, மிகப்பெரிய புதிய வீட்டிற்கு அடிப்படையாக இருந்து சவுக்கு மரங்கள் தான். சவுக்கு மரத்தை வெட்டித்தான் ஒவ்வொரு பணியும் செய்திருப்பார்கள். ஆனால் எங்கிருந்தோ வந்த வாழைக்கம்பம் முன்னால் அழகாக தோரணையிலே கட்டியிருக்கும். ஆனால் சவுக்கு மரத்தை தூக்கி பின்னாலே ஓரத்திலே போட்டிருப்பார்கள். ஆனால் வந்தவர்கள் எல்லாம் வாழை மரத்தை பார்த்து புகைத்து விட்டு போவார்கள், கட்டுமரத்தை பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படித்தான் இன்றும் தலைவரை கட்டுமரமாக ஒதுக்கி விட்டார்களே என்று நினைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களின் தலைவர் சொன்னார், நான் கட்டுமரம் தான், சவுக்கு மரம் தான். கட்டிடம் முடிந்தவுடன், இந்த தமிழ் மக்களுக்கு ஆற்றிய பணியை முடிந்தவுடன் என்னை ஓரத்திலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று ஜொலிஜொலிப்பாக நிற்கின்ற வாழை மரம் 2 நாளிலே காய்ந்து விடும், 3 நாளிலே அதை தூக்கி குப்பையிலே போட்டு விடுவார்கள். ஆனால் எனது அரசியல் பணி என்பது கட்டுமரம் போல அடுத்த கட்டிடத்தை நோக்கி என்னுடைய பயணம் தொடரும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் 93 வயதிலும் தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தயவு செய்து சொல்லுகிறேன், ஒரு ஒப்பற்ற தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார். நாம் 6வது முறை வாய்ப்பு கொடுத்தால் நம்முடைய தலைவருக்கு 5 போல இதுவும் ஒரு 6வது வாய்ப்பு, அவ்வளவுதான். 5 முறை பார்க்காததை 6வது முறை பார்க்க போகிறார். அவருக்கு 6வது என்பது ஒரு வாய்ப்பு. ஆனால் தமிழர்களே, அதுதான் நமக்கு வாழ்க்கை. நன்றி, வணக்கம். இலக்கிய பணியா அரசியல் பணியா ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. இன்னைக்கு ரம்லான், இதே ரம்லான் மாதத்தில் என் தலைவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பாவ மன்னிப்புங்கிற படம் வந்துச்சு. அப்போ கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு, எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். கண்ணதாசனும் தலைவரும் உட்கார்ந்துருக்காங்க ஒரு இடத்துல. அப்போ ஒரு பத்திரிக்கைக்காரர் வந்து கேட்குறார், இஸ்லாமியர்கள் நடத்துகிற விழாவில் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு ஏன் எழுதுனீங்க? இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம்ல எழுதியிருக்கணும். கண்ணதாசன் அந்த நேரத்தில் கொஞ்சம் இருந்திருக்காரு. அதனால் அவரால் சரியாக அதுக்கு பதில் சொல்ல முடியல. தலைவர் அதுக்கு சொன்ன பதில், எல்லோரும் கொண்டாடுவோம்னு ஏன் கண்ணதாசன் எழுதினார்னா, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். அது சகோதரத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றிய ஒரு மார்க்கம். அது அவங்க தொழுகை நடத்துகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலெக்டர் முன்னாடி தொழுகை நடத்திட்டு இருப்பார், அவருக்கு முன்னாடி கலெக்டருடைய பியூன் தொழுகை நடத்திட்டு இருப்பார். கலெக்டருடைய நெத்தி கலெக்டர் ஆஃபீஸ் பியூனோட கால் மேலே படம். இறைவனின் முன்னால் கலெக்டர் பியூனும் கலெக்டரும் சமமும் என்பதை நிலைநாட்டிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதனால தான் கண்ணதாசன் எல்லோரும் கொண்டாடுவோம்னு எழுதினார் அப்படின்னு பதில் சொன்ன தலைவர் நம் தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதே மாதிரி இந்த ஊருக்கு தலைவர் வந்திருந்தப்போ ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாவு சண்முகம்னு ஒரு அமைச்சர், அவர் வீட்டுக்கு தலைவரை கூட்டு போயிருக்கார். அப்போ அவர் வீட்டை பூரா சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்திருக்கார். அப்போ வீட்டினுடைய முன்பகுதியை முற்றம்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிறப்ப இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன், இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன் இருக்கார். தலைவர் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு, எல்லாருமே முத்தத்தில் தான் பிறந்தாங்க அப்படின்னார். அவருக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியல. 2 நாள் கழித்து சொல்லியிருக்காரு, தலைவரே எல்லாரும் முத்தத்தில் தான் பிறந்தாங்கன்றத இப்போ தான் எனக்கு உணர்றேன்னாரு. அப்போ தான் தலைவர் சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு டியூப் லைட்டை நான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் பாரு இத்தனை வருஷமா அப்படின்ட்டு. ஒரு வார்த்தையில் கூட கலையையும் இலக்கியத்தையும் அழகுபடுத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கிற இந்த அவையில் சொல்கிறேன் நான். இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையை பெற்ற அப்பா யார், பொண்ணை பெற்ற அப்பா யார் அப்படிங்கிறத விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம். மாப்பிள்ளையை பெற்ற அப்பா சந்தோஷமாக இருப்பான், எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுவான், வாங்க 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 சாப்பிட்லாம் வாங்க, ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை. பொண்ணை பெற்ற அப்பா எப்படி இருப்பார்னா, அல்லையில் ஒரு பையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு முழிச்சுக்கிட்டு இருப்பார். அவரை பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம் பொண்ணை பெற்ற அப்பான்ட்டு. ஏயா அப்படின்னா, மொய் நோட்டையும் சாப்பாட்டையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு வரியில் சொல்லிடுறேன், நான் இந்த தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி மாதிரி காசு வாங்கிட்டு சொல்கிற தீர்ப்பு அல்ல அது.
ஏனால் இது என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரை பற்றிய ஒரு பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதனால் கலைப்பணியா அரசியல் பணியா இன்னைக்கு சொல்லணும். என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கென்று அவர் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றுதான் தந்தை பெரியார் கண்ட கனவான பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கும் திட்டம். அதைவிட பெரியார் அவர்களுடைய கனவான அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கலாம் என்பது மட்டுமல்ல, எல்லா ஜாதிக்காரர்களும் ஒரு இடத்திலே குடியமர்த்துவதற்கு சமத்துவபுரத்தை தந்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். காரணம், இன்றைக்கி எல்லா அரசியல் தலைவர்களையும் கொண்டு போய் அவங்கவுங்க ஜாதியில் பிட்டிங் போட்டாச்சு. தப்பிச்சிருக்க ஒரே அரசியல் தலைவர் திருவள்ளுவர் மட்டும்தான். அந்த அரசியல் தலைவர் திருவள்ளுவரை மட்டும் எந்த ஜாதியிலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே நம்பால் யோசிக்கிறான், கொண்டை போட்டிருக்காரா, மீசை வச்சிருக்காரா, உட்காந்துருக்காரா, எழுத்தாணி பிடிச்சிருக்காரா, நம்பாள்ரா திருவள்ளுவருங்கிறான். ஒரு 2 பேர் டீ கடையில் பேசிக்கிட்டான், மாப்பிள்ள திருவள்ளுவர் நம்பாள் மாப்பிள்ள நம்மள்கிட்ட மறைச்சிட்டாங்க, நம்ம ஜாதியை பற்றி தாண்டா ஒரு திருக்குறளில் 2 தடவை எழுதியிருக்காரு, அறிவுடையார் எல்லாம் உடையார், திருவள்ளுவர் உடையார் மாப்பிள்ளன்னா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருவள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் சிலை தந்த தலைவனுடைய கலைப்பணியும் பெண்களுக்கு சொத்துரிமை தந்து மக்களினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசியல் பணி தந்த தலைவரின் அரசியல் பணியும் கலைப்பணியும் 2 கண்களாக பாவித்து வரும் ஒரே தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் என்று இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி என் பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு போல காட்சியளிக்க காரணம் எழுச்சியுடன் திரண்டிருந்த கழக தொண்டர்கள்தான். கூட்டத்தின் முதல் நிகழ்வாக திருவாரூர் மாவட்ட செயலாளரும் நிகழ்ச்சி பொறுப்பாளருமான பூண்டி கலைவாணன் அனைவரையும் வரவேற்று தலைவரிடம் ஆசி பெற்றார். மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் வாழும் வள்ளுவர் வாழ்நாள் போராளியாம் தலைவர் கலைஞர் அவர்களின் 93வது பிறந்தநாள் விழா மற்றும் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில், அதாவது 68,366 வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் அவர்களை வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த பொதுக்கூட்ட நிகழ்விற்கு வருவதற்கு இசைவளித்து இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி என்பது மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களிடம் 93வது பிறந்தநாள் விழாவினை திருவாரூரில் நடத்த வேண்டும் என்று கேட்டபொழுது முதலில் 68,366 வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய், அதன் பின்பு வேண்டுமானால் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை பற்றி பேசலாம் என்று மிக அழுத்தமாக அந்த கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த அளவிற்கு திருவாரூர் மண்ணின் மீதும் திருவாரூர் மக்களின் மீதும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களின் மீதும் ஒரு நம்பிக்கையும் மதிப்பும் வைத்துள்ள மண்ணின் மைந்தர் தலைவர் கலைஞர் அவர்களிடம் பிறந்தநாள் விழாவையும் நன்றி அறிவிப்பு கூட்டத்தையும் இணைத்தே நடத்துகிறோம் என்று ஒப்புதல் பெற்று இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மிக எழுச்சியோடு சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள திருவாரூர் மாவட்ட மக்களும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மக்களும் மீண்டும் திருவாரூரில் போட்டியிடுவதற்கு இசைவளித்த ஒப்புதல் அளித்த தலைவர் அவர்களுக்கு தங்களின் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தலைவர் எங்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்து அவர்களின் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வில் தங்களது முழு பங்களிப்பையும் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை திருவாரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் திருவாரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தெரிவித்து மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் வாழும் காலம்தான் தமிழர்களின் பொற்காலம், மண்ணின் மைந்தர் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதுதான் தமிழருக்கு பெருமை என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களின் உரை இதோ. இங்கே பார்க்கிறேன், திருவாரூர் திரண்டிருக்கிறது. ஏனென்றால் திருவாரூர் மக்கள் இன்று கொண்டல் வண்ணனை, கோவலனை, வெண்ணை உண்ட வாயனை, அண்டரகோனை, அணியரங்கனை, என் அமுதனை கண்ட கண்கள் வேறொன்றும் காராது என்று சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்திலே வெற்றியை, மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறார்களே, அந்த மக்கள் திரண்டு உங்களை வாழ்த்த வந்திருக்கிறார்கள். சந்தன காடுகளில் சறுக்கி விடுகிற சாரல் மழையைப் போல் திரண்டிருக்கிற பெருமக்களே, வானம் வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். சாரங்கன் உதைத்த சரமடையா, வானம் அவிழ்த்து விட்ட மண்ணமடையா என்று சொல்லி விண்ணிலே இருந்து விடுகிற பனித்துளிகள் மண்ணில் விழுந்து மரணித்து போவதற்கு முன்னால் ஒரு புல்லில் விழுந்து புலகாங்கிதம் அடைவதைப் போல் அத்தனைவரும் மகிழ்ச்சியில் தந்திருக்கிறோம். எங்களின் மங்களை நிலவாய், மாந்தளிர் களவாய் இங்கே ஓடோடி வந்திருக்கிற பெருமக்களே, முதிர் விடுதுகளே, முல்லை மணக்கும் முகில் விளையாடும் மாடையாம் வேளையில் அடியனுடைய மடிவான வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரை பற்றி இன்று முழுதும் பேசிக் கொண்டிருக்கலாம். அன்பை தருவதில் ஒரு அட்சய பாத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புள்ளி வைக்க முடியாத ஒரு புனித கவிதை நம்முடைய அன்பு தலைவர். நமக்கெல்லாம் இதயம் இலை வடிவம், அவருக்கு மட்டும்தான் இதயம் மலை வடிவமாக இருக்கிறது. தமிழகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். பொறிகக்கும் விடியோடு புறப்பட்டு விட்டோம், போராட நாள் குடிப்போம், எரிகுண்டு பாய்ந்தாலும் இருகை கொண்டு ஏற்கின்ற அற்புதமான தொண்டர்களை பெற்றிருக்கிற அன்பு தலைவரா, கடைகோடி தமிழனுக்கும் கடைமடி தமிழனுக்கும் கடைசி நட்சத்திரமாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தலைகளை எண்ணிய தலைவர்கள் மத்தியிலே இதயங்களை எண்ணிக்கொண்டிருக்கிற அன்பு தலைவர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். மயங்க வைக்கிற மந்திர தமிழால் ஆன்மாவையை அந்திவானத்தில் ஆட வைக்கிற அழகு தமிழ் அல்லவா இவருடைய தமிழ். இவர் தமிழ்நடை, தன்னிநடை, மதுநடை, மயக்க நடை அல்லவா. தூரத்து மடைமேகத்தையே தமிழ் தடாகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் எல்லாம் மீன் பிடிக்க வலையை வீசினால் நாம் மீனைத்தான் பிடிப்போம். ஆனால் தலைவரும் மீட்டும் விண்மீனையை பிடிக்கின்ற ஆற்றல் நம்முடைய தலைவருக்கு மட்டும் தான் உண்டு. அது என்ன தலைவா? விறகை தொட்டால், நீங்கள் விறகை தொட்டால் வீணையாகி விடுகிறது. நீங்கள் மூங்கிலை தொட்டால் புல்லாங்குடலாகி விடுகிறது. நீங்கள் வார்த்தைகளுக்கே வைரத்தை தந்து கொண்டிருக்கிறீர்களே, அது என்ன விந்தை என்று சொல்லுகிறீர்கள். காதலை பற்றி பேசினால் காற்றுக்கு கூட கர்ப்பம் தரித்து விடுகிறதே தலைவா உங்களுடைய வார்த்தைகள். மண்ணுக்கு வராத சில மலட்டு மேகங்களுக்கு கூட ஆற்றல் தருகிற உங்களுக்கு மட்டும்தான் தோன்றும். எனக்கு திருவாரூர் சொந்த ஊர் மாதிரி ஆச்சு. மண்ணானாலும் இந்த திருவாரூரில் மண்ணாக வேண்டும், மரமானாலும் திருவாரூரில் மண்ணாக வேண்டும், செடியானாலும் திருவாரூரில் செராக வேண்டும். அடுத்த பிறவி ஒன்று இருக்குமே, ஆனால் திருவாரூரில் பிறக்க வேண்டும், தலைவருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிலே அதிகம், தமிழ் மக்களே அதிகம் பெற்று இன்று மண்ணின் மைந்தன் வெற்றி நாயகன் தலைவர் கலைஞர் அவர்களே, சரித்திரத்தை நீங்கள் படைத்தீர்கள் தலைவர்களே. 13 முறை போட்டியிட்ட தேர்தல் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்தீர்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் திருவாரூரும் சரித்திரம் படைத்தது. நீங்கள் போட்டியிட்டதால் இன்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் முதலமைச்சராக வேண்டும், தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று 1,21,473 நன்னெஞ்சங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஏனென்றால் வித்தியாசம் 68,000 தான். ஆனால் உங்களுக்கு வாக்களித்தவர் யார் என்றால் 1,21,473 நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் தான் இருக்கிறேன். தலைவர் அவர்களே, திருவாரூர் மனநிலை தான் தமிழகத்தின் மனநிலை. எவ்வாறு திருவாரூரில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் பெற்றார்களோ, தமிழ்நாடு உங்களை முதலமைச்சராக உயர்த்த வேண்டும் என்று தான் நினைத்தது. வித்தியாசம் 4.5 லட்சம். நம் அணிக்கும் வெற்றி பெற்ற அணிக்கும் 4.5 லட்சம். இது நமக்கு தோல்வியே இல்லை, நமக்கு தான் வெற்றி. அது அவங்களுக்கு வெற்றியே இல்லை, அது தோல்வி. வித்தியாசம் 1%. 1% சற்று தடுமாறிய மக்களால் தான் சற்று மாற்றங்கள் ஏற்பட்டது. அதனால்தான் நமக்கு 98, அவங்களுக்கு வெறும் 132. இந்த நிலை தமிழ்நாட்டில் வந்து உருவானதே இல்லை. தெளிவாக மக்கள் இருப்பார்கள். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பார்கள், இல்லாவிட்டால் அதிமுக ஏற்பார்கள். ஆனால் முதல் முறையாக சில 1% மக்கள் நிலை மாறியதால் இன்று மாறி இருக்கிறது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. காரணம் என்று பார்த்தீங்கன்றால் நமது பெற்ற வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தளபதி அவர்களும் அவர்கள் அயராத உழைப்பு தான். அதே போல் இந்த வயதிலும்
நீங்கள் சென்று ஒவ்வொரு இடத்தில் வாக்கு கேட்கும் போது மக்கள் அலைகடல் என்று உங்களை பார்த்து வெறும் கலைஞரை பார்த்தால் போதும், வேறு இன்னும் வேண்டாம், பேசக்கூட வேண்டாம், உங்களை பார்த்தால் போதும் என்றார்கள். தலைவர் அவர்களே, இது முடிவல்ல, தொடக்கம்தான். நீங்கள் தான் சரித்திரத்தை எழுதியவர்கள், இன்னும் சரித்திரத்தை எழுதி கொண்டிருப்பீர்கள். முத்தமிழ் தலைவர், முத்தமிழ் அறிந்த தலைவர் கலைஞர் மேடைதோறும் நாம் விழிக்கிறோம். முத்தமிழ் என்று சொன்னால் ஏர்த்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அதை பல பேர் பயின்றிருப்பார்கள். நாடகத்தை பயின்றிருப்பார்கள், இசைத்தமிழை பயின்றிருப்பார்கள், ஏர்த்தமிழை பயின்றிருப்பார்கள். ஆனால் என் தலைவனுக்கு இசைத்தமிழும் ஏர்த்தமிழையும் நாடகத்தமிழும் அவருடைய ரத்தத்திலே இருக்கிற அணுவாக இருக்கிற காரணத்தினால்தான் 28 வயசிலேயே குண்டலகேசி மனோராக மாறுகிறது என்று சொன்னால் அவர் ரத்தத்திலே அணு அணுவாக அந்த தமிழ் இருக்கிற காரணத்தினால்தான். காலையில் பேசுகிற பொழுது கவிஞர்கள் சொன்னார்கள், நாங்கள் தமிழை நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞரை பார்த்தால் தமிழ்த்தாயை பார்த்தது போல் என்று சொல்கிறார் என்று சொன்னால் மிகை அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட தலைவனுக்கு பல்வேறு திறமைகள் உண்டு. சினிமா உலகம், திரைப்பட உலகம் என்பது 100 ஆண்டு காலம் தாண்டி இருக்கிற ஒரு உலகம். அந்த திரைப்பட உலகத்திலே எத்தனையோ பேர் திரைக்கதை வசனம் எழுதினார்கள். இன்றைக்கு நீங்கள் தான் உச்சத்திலே இருக்கிறீர்கள். காரணம், அருமை தலைவர் அவர்களே, திரைப்பட வசனத்திற்கு சுமார் 76 திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி உச்சத்தில் இருப்பவரும் நீங்கள் தான். பாடல் என்று சொன்னால் 21 திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியவரும் நீங்கள் தான். 18 நாடகங்களுக்கு நீங்கள் கதைவசனம் எழுதுவதோடு மட்டும் நாடகனாக நடித்தார் நீங்கள் தான். எனவே உங்களுக்கு ரத்தத்திலே அது அணுவாக நாடகத்தமிழ் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு 93 வயதிலும் 7:30 மணிக்கு கலைஞர் தொலைக்காட்சியம் நாம் பார்க்கிற பொழுது 93லும் இன்றைக்கு ராமானுஜர் என்கிற ஒரு திரைக்காவியத்தை இன்றைக்கு பார்க்கிறோம் என்று சொன்னால் ரத்தத்திலே அணுவாக நாடகக்கலை உங்களுக்கு உயிரி இருக்கிற காரணத்தினால்தான். எனவே நாடக நடிகர், நீங்கள் கவிஞர், பத்திரிகையாளர், சிந்தனையாளர், கட்டுரையாளர், இலக்கியவாதி, சிறந்த சொற்பொழிவாளர், சிறந்த அரசியல்வாதி, இன்னும் சொல்ல போனால் உலக வரலாறிலேயே தொடர்ந்து 50 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரே ஒரு தலைவர் என் தலைவர் கலைஞர் தான். அதனால்தான் இப்படி ஒரு மாபெரும் மாநாடாக இந்த திருவாரூர் மாவட்டத்திலே ஒரு மாவட்ட மாநாடு நடைபெறுகிறது. அதற்கு வாய்ப்பளித்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 93 அல்ல தலைவா, நீங்கள் 193 ஆண்டு தமிழருக்கு நீங்கள் உழைக்க வேண்டும், உதவ வேண்டும், விளைவ வேண்டும் என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உண்மையிலேயே முதலில் இந்த திருவாரூர் வாக்காளர் பெருமக்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்வதோடு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே பாடமாக தலைவர் மட்டுமல்ல இந்த வாக்காளர் பெருமக்களும் திகழ்கிறீர்கள் என்ற பெருமையோடு உங்களுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திலே இந்த அளவிற்கு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்திருந்தாலும் கலைஞரை பொறுத்தவரையில் அவர் முதல்வர் நாற்காலியிலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் சில இடங்களிலே இங்கே அன்பிற்குரிய தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னதைப் போல 1.1 வாக்குகள் வித்தியாசத்தினால், சதவிகித வாக்குகள் வித்தியாசத்தினால் நாம் ஆட்சி பீடத்தை இழந்திருக்கிறோம். ஆனால் மக்கள் மனதிலே இருந்து நாம் அகலவில்லை என்பதுதான் உண்மை. தன்னுடைய 13 வயதிலேயே ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோடை உள்ள நாடு இது அல்லவே என்று போர்ப்பரணி பாடி இந்த திருவாரூர் மண்ணிலே நடைபோட்டாரே, அந்த தலைவர் கலைஞர் தான் இந்த திருவாரூரிலே இன்று 68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பயணம் பள்ளி பருவத்திலே இருந்து திருவாரூர் மண்ணிலே தொடங்கிய பயணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த தலைவருடைய உழைப்பு 1942 பராசக்திக்கு கதைவசனம் எழுதியதோடு இல்லாமல் இந்த 93 வயதிலேயும் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று ராமானுஜருக்கு இன்று தமிழகம் முழுவதும் விளம்பரம். அவருடைய கொள்கைகளை எடுத்து வைத்து சமுதாயத்திலே மதத்திலேயும் புரட்சி வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அந்த தலைவர் கலைஞருக்குத்தான் இன்று பிறந்தாராம். ஆகவே இந்த சமுதாயத்திற்காக உழைத்த தலைவர், உழைக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. வயது அவருக்கு ஒரு பொருட்டல்ல. ஆனால் இந்த மக்கள் அவரை மறக்காமல் இருக்க வேண்டும். திருவாரூர் மக்களைப் போல தமிழகத்து மக்கள் அனைவரும் அவர் பின்னால் வர வேண்டும். இந்த சமுதாயத்திற்காகவும் அடித்தளத்து மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற உணர்வோடு அவர் நீடூழி காலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி
சில பேர் கேட்கலாம், இன்னும் சின்ன பையனாக்கிறேன் இவன் போய் வாழ்த்துறானு. வாழ்த்துவதற்கு வயது முக்கியம் அல்ல, மனசு தான் முக்கியம். எல்லாம் கடவுள் வாழ்க வாழ்கன்றான். கடவுளுக்கு நமக்கு ஒரே இதுவா? கடவுள் பக்தர்கள் கூட அதை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை, என் உள் மனதுதான் தேவை. அந்த உணர்வு தமிழகத்திலே இருக்கிற குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இருக்கிற காரணத்தினால் கலைஞர் அவர்களே, நீங்கள் நீடூழி வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் கேட்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல, ஒரு மிகப்பெரிய சக்தி, மகா சக்தி. ஜனநாயகத்தின் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் என்று உரைத்து ஜனநாயகத்தின் நெறிமுறைகளை வழங்கிய ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பிறகு சமூக நீதிக்கு இலக்கணம் தந்து இன்றைக்கும் சமூக நீதியினுடைய தலைவராக, சமூக நீதியுடைய இன்றைக்கு விடிவெள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவன், அகில உலக தலைவன். இந்திய அளவில் அல்ல, இந்த உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற சமூக நீதிக்கு உரிய தலைவர் ஒருவர் உண்டென்றால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தவிர யாரும் இருக்க முடியாது. பல்வேறு காலகட்டங்களில் நாற்காலிகளை அமைத்துக் கொடுத்தவர்கள், பதவி நாற்காலிகளை பலருக்கு வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். நாம் வெற்றி பெற்றோம். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலே 4 லட்சம் வாக்குகள், அதாவது 2.25 லட்சம் வாக்குகள். ஒரு போலிங் பூத்தில் ஒரு 20 ஓட்டில் 25 வாக்குகள் நீங்கள் பெற்றிருந்தால் நாம் வெற்றி பெற்றிருப்போம். ஆனால் இந்த வெற்றியை நாம் நழுவ விட்டோம் என்றால் இது ஒரு சரியான பாடம், ஜனநாயகம் நமக்கு தந்த பாடம் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்றும் தவறல்ல. இந்த பாடம் நியாயமான முறையில் வழங்கப்பட்டதா, அநியாயமான முறையில் வழங்கப்பட்டதா என்பதை ஜனநாயகத்திற்கே விட்டு விடுகிறேன். தலைவர் கலைஞர்கள் கடிதம் போல சொல்லியிருக்கிறார் எப்படி இந்த வெற்றியை இழந்தோம் என்று. அவையெல்லாம் காரணங்கள். ஆனால் இந்த நாற்காலி பறி போய்விட்டது என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பல நாற்காலிகளை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களே, 1000 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து இந்த தமிழினத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று உங்களுடைய பாதார விந்தங்களில் வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். வழக்கமான என் குரலில் இன்றைக்கு பேச முடியவில்லை. காரணம், சட்டமன்றத்தில் மைக் தராத காரணத்தால் இந்த பாழா போன சபாநாயகரோடு சண்டை போட்டு என் குரல் கம்மி போய்விட்டது. நியாயமாக பேசக்கூடாது என்றுதான் நம்முடைய தொண்டை நிபுணர் மோகன் காமேஸ்வரன் சொன்னார். இருந்தாலும் தலைவருக்கு இன்றைக்கு நான் போகாவிட்டால் இந்த தொண்டை இருந்தென்ன, இல்லாவிட்டால் என்ன. ஆகையினால் இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொள்வது என்று வந்திருக்கிறேன். கலைஞர் அவர்கள் சொந்த தொகுதியில் பிறந்த மண்ணில் 2வது முறையாக நின்று 68,000 வாக்கு வித்தியாசத்திலே வென்றார் என்பது தமிழ்நாட்டிலே வேறு எவனுக்கும் அந்த தில் கிடையாது. பெரிய தலைவர், பெரிய ஓட்டு வாங்கியிருக்கிறார். திருவாரூருக்கே எல்லாம் பெருசு தான். தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்குளங்களிலே திருவாரூர் குளம் தான் ரொம்ப பெருசு. கோயிலே திருவாரூர் கோயில் தான் ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களே கலைஞர் தான் பெரிய தலைவர். தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் வாங்கின ஓட்டிலே தலைவர் தான் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கார். ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இங்கே எல்லோரும் நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறோம். எங்களை எல்லாம் ஆளாக்கி உருவாக்கி வளர்த்து இந்த இயக்கத்தை தாங்க வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்து இதுவரையிலே கலைஞர் அவர்கள் இயக்கத்தை நடத்துகிறார். பல பேர் சொன்னார்கள் 6வது முறையாக இருந்தார், 5வது முறை தான் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார், 6வது முறை ஜெயலலிதா 6வது முறை ஆயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன, கேஸுக்கு இறங்கி ஏறினா 80 தரம் கூட வந்துடலாம். ஒருத்தன் சொன்னால் திருவாரூரில் ரயில் ஏறினேன், சென்னையில் இறங்குறேன்னா. இன்னொருத்தன் சொன்னால் இந்த ஆள் ஒரே ஒரு தரம் தான் ஏறினான், நான் பேரளத்தில் ஒரு தரம் இறங்கி ஏறினேன், மாயவரத்தில் ஒரு தரம் இறங்கி ஏறினேன்.
சிதம்பரத்தில் ஒரு தடவை இறங்கி ஏறினா பிளாட்பாரத்துக்கு இறங்கி ஏறுறவனுக்கும் நேராக இறங்கி போகிறவனுக்கு வித்தியாசம் உண்டு. இது கேஸுக்கு வீட்டுக்கு போய் வர்ற கேஸ் இது. ஆகையினால் அதல்ல, மக்களை சந்தித்து அதில் வென்றிருப்பதால் கலைஞர் தான் முதலமைச்சர். அதுலேயும் ஃபஸ்ட்டு அவர் தான். நன்றி, வணக்கம். திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது. எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியாது. ஏதோ 4-5 பேரை வைத்துக்கொண்டு நாங்களும் தேர்தலில் நிற்கிறோம் என்று சொல்லுகின்ற இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் வலிமையான இயக்கம், பலமான இயக்கம், பகுத்தறிவு இயக்கம் என முழங்கினார் தலைவர் கலைஞர். திருவாரூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பு பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மற்றும் வருகை வந்து வாழ்த்தியுள்ள கழக நண்பர்கள் அனைவருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு உடம்புகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடப்பது ஒரு விழாவா, ஆண்டு விழாவா அல்லது மாநாடா என்று கேள்விக்குறிகளை எழுப்புகிற அளவுக்கு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி பூண்டி கலைவாளர் அவர்கள் இந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக எழுச்சியும் இது காணும் பொழுது என்னோட உள்ளத்திலேயே மகிழ்ச்சியும் தகுப்புகிற வகையில் நடத்தி காட்டி இருக்கிறார். இதில் கலந்து கொண்டுள்ள கழகத்தினுடைய தலைவர்கள், கழகத்தினுடைய செயல் வீரர்கள், கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பூண்டி கலைவாணர் அவர்களால் முன்னின்று நடத்தப்படுகின்ற இந்த விழா சீரும் சிறப்பும் வருகின்ற எங்களை எல்லாம் மகிழ்ச்சியின் வேலையில் ஆழ்த்தியிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இங்கே எனக்கு ஒரு நாள் பேசிய நம்முடைய கழகத்தர்கள், தலைவர்கள், சொற்பொழிவாளர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள் இவர்களெல்லாம் எடுத்து காட்டியது போல நான் நீண்ட நேரம் போல பேச வாய்ப்பில்லாத வகையில் என்னுடைய தொண்டை ஒத்துழைக்க மறுக்கிறது. தொண்டை மறுத்தாலும் கூட நான் ஆற்ற வேண்டிய தொண்டை நிறுத்தப் போவதில்லை. மாவட்ட கழக செயலாளர் பூண்டி கலைவாணர்களே, முன்னிலையற்றுள்ள சட்டப்பேரவை
உறுப்பினர்கள் பதிவாளர் டிஆர் பெய்ராயா, முன்னாள் செயலாளர்களே, குறிப்பாகவும் சிறப்பாகவும் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அருமை தம்பி துரைமுருகன் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் டிஆர் பாலு அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, தம்பி பொன்முடி அவர்களே, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, சொற்பொழிவை இயக்க பிரச்சாரத்தை சொற்பொழிவு பாடல்கள் மூலமாக பரப்பி வரும் அறுவை தம்பி நம்முடைய கழகத்தினுடைய புதிய முறையில் இலக்கியத்தை கலை நயத்தை எடுத்து சொல்லி வருகின்ற என்னுடைய அன்புக்குரிய சகோதரரும் என்னுடைய தம்பியுமான டியோடி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி விழாவை கொண்டாட முயன்று, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் 1% தவறு எடுத்துவிட்ட காரணத்தால் இது நான் ஆட்சி அமைக்கிற விழாவாக அமையாமல் இந்த விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த விழா அடுத்து வருகின்ற மகா பெரிய விழாவுக்கு அடித்தளமாக அமையும், அஸ்திகாரமாக அமையும் என்ற நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகின்றேன். நான் ரயிலிலே பயணம் செய்து இங்கே வந்து காலையிலே வந்து சேர்ந்து அதற்கு பிறகும் பல்வேறு அலுவலர்களில் ஈடுபட்ட காரணத்தால் எனக்கும் உணர்ச்சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. குரல் வளமும் சரியாக இல்லை, தொண்டை சரியாக இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய தொண்டை எப்படியும் நிறைவேற்றியே தீருவேன் என்பதை உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாரூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வெற்றியை பற்றி இங்கே பேசிய கல்வி டிஆர் பாலு விளக்கி கூறினார். மற்றவர்களும் எழுந்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த விவரங்களை வெளியிட்டவர்களுக்கு நான் அப்படியே நன்றியை கூறிக்கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கும் வெற்றி பெற்ற அதிமுகவுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் 1.1% தான் என்பதை எண்ணி பார்க்கும்போது இது நமக்கு தோல்வி அல்ல. எப்பொழுதும் இது போன்ற தோல்விகள்தான் அடுத்து வரப்போகிற வெற்றிகளுக்கு அஸ்திகாரமாக அமையும் என்ற நம்பிக்கை நான் தெரிகின்றேன். அந்த நம்பிக்கை பெறுகின்ற காரணத்தால் மகிழ்ச்சி அடைந்தேன். 1964 முதல் தேர்தல் களத்திலே நம்முடைய நண்பர்களாக இருந்தவர்களை, நண்பர்களாக இருந்து நன்றி கொண்டவர்களை சந்திக்கின்ற
வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் இருந்து விழுந்ததையும் அதை இந்த இயக்கம் எப்படி சமாளித்து இன்றைக்கு வீரநடை கொண்டு வருகிறது என்பதையும் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எப்பொழுது ஏற்பட்டிருப்பது தோல்வி அல்ல, வெற்றிதான் நமக்கு கழிந்திருக்கிறது. ஆகவே எந்த தொண்டனும் எந்த கழகத்துடனும் எந்த உடம்பிறப்பும் சோர்வடையாமல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும், பாடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிற நன்றியோடு சேர்த்து இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். நான் எதற்காக நன்றி கூறுகிறோம்? கழகத்திற்கு விளைவுரிய வெற்றியை தந்த மாவீரர்களுக்கெல்லாம் நாம் இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த நன்றி அறிவிப்பு தொடர்ந்து காலகாலத்திற்கும் அதிகரிக்கிற நன்றி அறிவிப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் சொல்லுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தலுக்காக ஏற்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் மாத்திரம் அல்ல, அரசியலையும் பயன்படுத்தி தேர்தலையும் பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களாக வாழச் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் விடுதலை இயக்கம். திருவாரூர் தொகுதியில் கழக வேட்பாளராக இரண்டாவது முறையாக இந்த வண்டியின் மைந்தன் என்ற முறையில் போட்டியிட்ட நிலையில் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். 1,21,473 வாக்குகள் வித்தியாசத்திலே தான் நான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். தோல்வி நடந்து கொண்டோம் என்று சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வாக்கியம், வெற்றிக்காக வாய்ப்பை இழந்து விட்டோம், தோல்வி அடையவில்லை, வெற்றிக்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டு விட்டது. எப்படி பறிக்கப்பட்டது என்றால், இந்தியாவிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வஞ்சித்து மத்திய அரசுடைய செல்வாக்கை பெற்று இந்திய பிரதமருடைய ஆதரவை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியும் தோற்கடிக்க வேண்டும் என்று கண்களை கட்டிக்கொண்டு செய்த அதிமுகவுடைய முயற்சிகளுக்கு ஓரளவு வெற்றி கிடைத்ததை போல் தோன்றினாலும் அது உண்மையிலேயே வெற்றி அல்ல. உண்மையிலேயே வெற்றி என்றால் அதை தான் பெறுகிற வெற்றி அதைத்தான் உலக மக்கள் கருதுகிறார்கள். இந்தியாவிலே இருக்கின்ற பல்வேறு கட்சியின் தலைவர்கள் இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிளேசமான பங்கு கொண்டிருவதை இந்தியாவிலே எல்லா கட்சிகளும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி தேர்தல் ஆணையம் செயல்பட்டது நாணயமாக செயல்பட்டதா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஆளுங்கட்சியான அதிமுகவுக்குத்தான் ஆதரவு தந்தார்கள். திமுகவை எப்படியும் உயர்த்த வேண்டும் என்று எண்ணினார்கள். என்ன காரணம்? திமுக வளர்ந்தால் திராவிட இயக்கம் வளரும், திராவிட இயக்கம் வளர்ந்தால்
திராவிடர் தோள் தட்டி நிற்பான். அவன் இந்தியாவிலே கொடியாட்டி இருக்கின்ற அத்தகைய மாவீரர்களாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் விளங்குவார் என்ற இந்த காரணத்தினால் அவர்கள் எப்படியும் திமுக கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று கருதினார்கள். அழித்து போல சொன்னார்கள் அவரை. ஆனால் உண்மையிலேயே வீழ்த்தவில்லை, வீழ்த்த முடியாது. எந்த கும்பலாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ 4 பேரை அழைத்து கொண்டு 5 பேரை பிழைக்க விட்டு நாங்களும் தேர்தலில் நிற்கிறோம் என்று சொல்லுகின்ற சோற்று துணியை இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் வலிமையான இயக்கம், வளமான இயக்கம், பகுத்தறிவு இயக்கம். தந்தை பெரியாரால் வளர்க்கப்பட்டு அறிஞர்களால் ஆதரிக்கப்பட்டு எங்களை போன்ற தொண்டர்களால் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தை யார் அழிக்க முடியும்? அந்த கழகத்தை யார் வெல்ல முடியும்? இப்பொழுது வெற்றி வெற்றி என்று சொன்னதெல்லாம் அவர்கள் வெற்றி நம்முடைய தோல்விக்கு காரணமாக அமைந்துள்ளதாக தயவு செய்து யாருக்கு இந்த தோல்வி என்று சொல்லப்படுகிற இந்த படிக்கட்டில் என்று உள்ளதால் வெற்றி என்ற படிக்கட்டை நாம் விதிக்க போகிறோம். அந்த வெற்றியை நடத்தான் போகிறோம். அடுத்து சில ஆண்டுகளில், ஏன் சில மாதங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியை நாம் கடத்தான் போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு வளர்த்திற்கு நம்முடைய உயிரை உங்களிடம் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம். திமுக என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாய இயக்கம், திராவிடர்களுக்காக பாடுபடுகிற இயக்கம். அந்த இயக்கத்தை அழித்துவிடுகிறேன். யார் சவால் விட்டாலும் அவருடைய சவால்கள் வெறும் வாழ்வுகளாகத்தான் மாறும் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்றை மாத்திரம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எத்தனை கோடி ரூபாய் சேவைத்திருக்கிறார்கள். கண்டெய்னர் லாரியில் 570 கோடி ரூபாய் பிடிபட்டது. அது யாருடைய பணம்? ஜெயலலிதா பணமா? திருநமல்லத்தில் தம்பி ஸ்டாலினும் துறைமுருகனும் மற்றவர்களுடைய உடன்பிறப்புகளும் சட்டமன்றத்தில் கண்டுகிறார்கள். ஆவதயமாக இப்படி பணம் பிடிபட்டிருக்கிறது. அது யார் பணம்? அதற்கு யாரை உண்டா? யாரை அமைக்கப் போகிறது கேட்டபோது கேட்டவர்களை எல்லாம் சபையை விட்டு வெளியேற்ற தெரிந்ததை தவிர அதற்கு பதில் சொல்ல எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நம்முடைய வழக்கறிஞர் தம்பி வில்சன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த வழக்கை பிழையை விட்டுவிடாமல் விசாரித்து உண்மையை அறிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டிருக்கின்றது உயர் நீதிமன்றம். இதுவே அவருக்கு கிடைத்துள்ள வெற்றி என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரி சிபிஐ விசாரணை என்ற தலைப்பில் எல்லா பத்திரிகைகளிலும் குட்டை எழுத்தில் செய்தி வெளிவந்திருக்கிறது. இதற்கு முன்பே
நான் இன்னொரு நியாயத்தை கேட்டேன். மிஸ்டர் பிரியா என்ற ஒரு பெண்பிள்ளையை கோரமாக கொலை செய்து அவருடைய குடும்பத்தை தவிக்க விட்டார்கள். அதற்கு விசாரணை உயர் நீதிமன்றத்திலே தம்பி வழக்கறிஞர் வில்சனைக்குள்ளே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கையும் விசாரிக்கலாம் என்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். நான் உறுதியாக சொல்லுகின்றேன், 2 வழக்குகளுக்கும் 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விசாரணை வைக்கலாம் என்று சொல்லியிருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக விசாரணை வரும். குற்றவாளிகள் சிக்குவார்கள். யார் அந்த குற்றவாளிகள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் விவகாரங்களில் மத்திய அரசு எப்படியெல்லாம் தலையிடுகிறது என்பதை அது சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் என்ன வந்தாலும் சரி அது சொல்லித்தான் ஆக வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு பிரயோகிக்கிற அளவுக்கு அவர்களை மத்தியிலே இருக்கின்ற அரசு, அந்த அரசுடைய பிரதமர் என்ன செய்கிறார்? தேர்தல் வந்தது, தேர்தல் முடிந்தது, வாக்குகள் எண்ணப்பட்டன. வாக்குகள் எண்ணப்படும் பொழுது பிரதம மந்திரி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஜெயலலிதா அம்மையாருக்கு தந்தி கொடுக்கிறார். மகிழ்ச்சி செய்தி என்று தந்தி கொடுக்கிறார். பாராட்டுகிறார் என்றால் என்ன பொருள்? இருந்து சேர்ந்ததால் சதியிலே எங்களோட்டார்கள் என்றுதானே பொருள். இதெல்லாம் வழங்குவதற்குத்தான் உச்ச நீதிமன்றம், அது உயர் நீதிமன்றம் தலையிட்டு இதை பற்றி கவலைப்பட்டு இதை கணக்கிலே எடுத்துக்கொண்டு இவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் இருப்பீர்களோ அப்பொழுதுதான் நீதி நிலைக்கும். இல்லாவிட்டால் நீதியே நீ இருக்கின்றாயா அல்லது நீதி வந்த குறைக்களத்தில் உயிரிட்டாயா என்று கோவலன் ஆண்டபோது கண்ணகி பாடியதைப் போல், கவுந்தியடிகள் பாடியதைப் போல் நாமெல்லாம் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு வந்தராமல் உண்மையிலேயே நீதியை காப்பாற்ற, நீதியுடைய முறையை காப்பாற்ற இந்த அரசனுடைய நட்டுரைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு நான் துணை இருப்பேன், எனக்கு நீங்கள் துணை இருங்கள் என்று ஒன்றாடி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.